எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2025 வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் அலுவலக முறைமை தொடர்பான முதலாவது செயலமர்வுகளை நாங்கள் சந்திக்கிறோம். அலுவலக முறைமை மட்டுமல்ல, நீங்கள் 5 வினாத்தாள்களுக்கும் விடையளிக்கின்ற போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிக்கிற போதும் எழுதுகிற போதும் இந்த நடைமுறையை கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ள வேணும். உங்களுடைய வெற்றியே அது இலகுவாக்கித்த. எதை வாசிச்சாலும் கருத்தண்ணி வாசிங்கோ. எழுத்தண்ணி வாசிப்பது போல கருத்தண்ணி வாசிக்க வேணும். ஒரு விடயத்தை அவர்கள் கேட்கிற போது நாங்கள் நிறைய அலட்டி பந்தியா எழுதி பக்கம் பக்கமாக எழுதுவதன் மூலமாக புள்ளிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் சில விடயங்களை எதிர்பார்ப்பார்கள். சில வேளை அது ஒரு 4-5 லைனில் நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். 5 வரிகளுக்குள்ள எழுதி 5 புள்ளிகளை பெறலாம். சில வேளையில் மிக சரளமாக எழுதுகிறோம் என்று 1.5 பக்கம் எழுதியும் 3 புள்ளிகள் அல்லது 2 புள்ளிகள் தான் கிடைக்கும். கடந்த காலங்களில் குறிப்பாக அலுவலக முகாமைத்துவம், அலுவலக முறைமை பெரிய அளவுக்கு சிரமம் கொடுக்கையில் அலுவலக முகாமைத்துவம் தமிழ் மொழி மூலமான பரீட்சார்த்திகளின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்தது. நாங்கள் அந்த பாடம் பெறுகிற போது அது தொடர்பாக விரிவாக பேசுவோம். ஆனால் ஏனையவையும் அப்படித்தான். நீங்கள் தாபன நடைமுறைகள் மற்றும் செயல் ஒழுங்கு விதிகள் படிக்கிற போதும் சரி, அலுவலக முறைமை படித்தாலும் சரி, அலுவலக முகாமை படித்தாலும் சரி, பொது வினாத்தாளுக்கு படிக்கிறீங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நிதி நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, வாசிக்கிற போது அதில் இருக்கிறத கருத்து எண்ணி வாசிக்க வேண்டும். உதாரணமாக நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிரந்தர உத்தியோகத்தர் என்பதை வரையறை செய்க என்ற ஒரு கேள்வி கேட்டார். நிரந்தர உத்தியோகத்தர் என்பதை வரையறை செய்ய சொல்லி கேட்கிற போது சில பேர் அரை பக்கம் 3/4 பக்கம் எல்லாம் எழுதினார். அதற்குரிய விடையை நான் சொல்லுகிறேன், அவதானித்து பாருங்க. அவர்கள் 6 விடயம் அங்க இருக்குதான்னு பார்த்தார்கள். 3 புள்ளிக்கு தான் கேட்டது. 6 விடயங்களை பார்த்து ஒவ்வொன்றுக்கும் அரை புள்ளி போட்டார். முதலாவது விடயம், அப்ரூவ்ட் காடர்ல ஒரு வேக்கன் இருக்க வேண்டும். அப்ரூவ்ட் காடர்ல ஒரு வேக்கன் இருக்க வேண்டும். இந்த விடயம் அங்க சொல்லப்பட்டிருக்கா என்று பார்த்தார். நிறுவனம் ஒன்றின் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள பதவி ஒன்றிற்கு, நிறுவனம் ஒன்றின் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள பதவி ஒன்றுக்கு, காடர் போஸ்ட், பதவி அணி பதவி, நிறுவனம் ஒன்றின் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள பதவி ஒன்றுக்கு. முதலாவது அப்ரூவ்ட் காடர், இதுக்கு அரை புள்ளி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அரை புள்ளி. நான் இனி அரையா சொல்லல. இது முதலாவது. 2வது, சர்வீஸ் மினிட் அல்லது SOR பற்றி சொல்லி இருக்க வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்திற்கு அமைவாக இது சொல்லப்பட்டிருக்கா என்று பார்த்தார்கள். 3வது, அது பென்ஷனபிளா இருக்கலாம் அல்லது நான் பென்ஷனபிளாக இருக்கலாம். ஓய்வூதிய உரித்துடனோ அல்லது ஓய்வூதிய உரித்தின்றியோ, ஓய்வூதிய உரித்துடனோ அல்லது ஓய்வூதிய உரித்தின்றியோ. இப்போ பெர்மனன்ட் போஸ்டுக்கு கட்டாயம் அது பென்ஷனபிளா இருக்க வேண்டிய இல்லை. நான் பென்ஷனபிளும் பெர்மனன்ட் போஸ்ட் இருக்கு. 4வது, தகுதிகான் காலம் அல்லது பதிற்கடமை காலம் தொடர்புபட்ட நிபந்தனைகளோடு, ப்ரொவிஷனல் பீரியட்டோ ப்ரொபேஷனரி பீரியட்டோ அல்லது ட்ரையல் பீரியட். இந்த ப்ரொபேஷனரி பீரியட்ன்றது புதுசாக வேலைக்கு வருகிற ஆட்கள். என்ன ஆக்டிங்னு நாங்கள் இப்போ சொல்கிறோம். இப்போ பதில்கடமை என்று தான் சொல்லுகிறார்கள் அந்த ட்ரையல் பீரியட்டை. வேறு ஒரு சேவையில் நிரந்தரமாக்கப்பட்டவர் இன்னொரு சேவைக்கு வருகிற போது, இன்னொரு நிரந்தர சேவைக்கு வருகிற போது 1 வருடம் தகுதி காலம் இருக்கு. அப்போ அவர்கள் அதை தகுதி காலம் என்று சொல்லுகிறார்கள், இல்லை பதில்கடமை காலம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். தகுதி காலம் அல்லது பதில்கடமை காலம் தொடர்புபட்ட நிபந்தனைகளோடு. இது 4வது விஷயம். 5வது,
உரிய நியமன அதிகாரியினால். அப்ப இந்த நியமனத்தை வழங்குறதுக்கு கவனமாக இருக்க வேணும். நியமனம் வழங்குறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்தான் நியமனத்தை வழங்கல. இப்ப மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் வழங்க வேண்டிய ஒரு நியமனத்தை அமைச்சின் செயலாளர் வழங்கி இருந்தால் அது செல்லாது, அந்த நியமனம் செல்லுபடியற்று. அப்போ அவர்கள் ஐந்தாவது என்ன சொல்லுகிறார்கள்? உரிய நியமன அதிகாரியினால். ஆறாவது, நிரந்தரமானதென குறித்து வழங்கப்பட்டதோர் நியமனம். அதுல பெர்மனன்ட் என்று சொல்லப்பட்டு, இப்பதவி நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லது இப்பதவி நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்தற்றதும் ஆகும். ஓய்வூதிய உரித்தற்றது என்று சொல்ல மாட்டார்கள், அதுக்குரிய இன்னொரு ஃபண்ட் ஒன்று சொல்லியிருப்பார், ஆகும் என்று சொல்லியிருப்பார். இந்த 6 விஷயத்தையும் சேர்த்து எழுதினார். அவர்கள் 3 புள்ளி கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்க, நாங்க இப்படி படிக்கிறோமா? இது எங்க இருக்குதுன்றா பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ள இருக்கு. எங்களுக்கு வாசிக்க தெரிய வேணும், மிக முக்கியம். சரிதானே? இப்ப இதை யாரோ சமரி பண்ணி பந்தி கணக்கில் எழுதி யாற்றையோ புத்தகத்தை படித்து, தயவு செய்து வேண்டாம், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மூல ஆவணங்களை படியுங்க. சிலதுக்கு மூல ஆவணங்கள் இல்லை. இந்த அலுவலக முறைமை தொடர்பில் பொருத்தமான ஆவணங்கள் தமிழ்ல கிடைக்கிறது குறைவு. 2 புத்தகங்கள் இருக்குது. குறிப்பாக ஆர்.சி. அமல்ராஜ் அவர்கள் எழுதிய புத்தகம் ஓரளவு கணிசமான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. அதே போல ரவீந்திரன் ஐயா, ஓய்வு நில கணக்காளர் திரு ரவீந்திரன் அவர்களுடைய புத்தகத்திலையும் ஓரளவுக்கு பெறுமதியான விடயங்கள் இருக்குது. இது தவிர வெவ்வேறு முகாமைத்துவம் சார்ந்த புத்தகங்களை எழுதிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்களுடைய புத்தகங்களும் தற்பொழுது தமிழ் மொழியில பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அலுவலக முறைமை, அலுவலக முகாமைக்கு முழுமையாக திருப்தி அளிக்கக்கூடிய நூல்கள் எங்களிடம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் தேடி அதை எடுத்து தருவோம். சரி, நான் ஒவ்வொரு செயலமர்வுகளும் கதைக்கிற விடயங்கள் தொடர்பில் செயலமர்வு நிறைவு பெற்ற பின்னர் அதற்குரிய குறிப்புகளை வழங்குவதற்கு முயற்சி செய்வேன். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலையும் உங்களுக்கு குறிப்புகளை தரலாம். நான் இதை ஏன் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் எந்த விடயத்தை படித்தாலும் கருத்தெண்ணி படியுங்க. இதுக்கு எத்தனை கருத்து இருக்குது, சரியா? மிக முக்கியம். அது படித்தால் அந்த விடயங்களை திருப்பி எழுதுகிறதுக்கு ஒரு தலைப்பை போட்டு வை. ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்று எடுக்க போறீங்க என்றால் அதற்குரிய தலையங்கத்தை போட்டுட்டு பக்கத்தில் 5 ரெண்டு போட்டு வைங்க. அந்த 5 விஷயத்தை நினைச்சு பார்க்க வேணும். படிச்சுட்டு ஒரு வாரத்தால் அந்த 5 விஷயத்தை நினைச்சு பார்க்க வேணும். ஞாபகம் வருதா? வர இல்லை என்றால் பார்க்கறதுக்கு வசதியாக அது எந்த ஆவணத்தில் இருக்கு, எந்த நோட்ஸ்ல இருக்கு, எந்த கொப்பியில எந்த பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க, அல்ல எந்த புத்தகத்தில் நிதி ஒழுங்கு விதி என்றால் எத்தனையாவது நிதி ஒழுங்கு விதியில என்பதை அருகில குறிச்சு வைங்க. ஏன்னா அது எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் செல். அந்த விடயத்தை நாங்கள் தேடி எடுத்து திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்ட வேண்டாம், மறக்காது. சரிதான்? சும்மா உதாரணத்துக்கு இதுக்குள்ள போகாம வேறு ஒன்று சொல்லுகிறேன். அரச நிதியை கையாளுவது தொடர்பாக அரசாங்க அலுவலர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஏற்பாடு. அரசாங்க பணத்தை கையாளும் அலுவலர்கள் செய்யக்கூடாத கர்மங்கள் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு 5 விஷயம் தெரியும் என்றால் நீங்கள் 5 ரெண்டு போட்டு வச்சுக்கொள்ளும். 5 ரெண்டு போட்டுவிட்டு அது எங்க இருக்கு, நிதி ஒழுங்கு விதியில இருக்குதா, ஆவண விதி கோவில இருக்குதா, இருந்தால் எத்தனையாவது அத்தியாயம், எந்த பிரிவு, அல்லது நிதி ஒழுங்கு விதி என்றால் எந்த ஒழுங்கு விதியில இருக்குது என்று குறித்து வச்சுக்கொண்டு 5 விடயத்தையும் ஒரு வாரம் கழிச்சு, நீங்க இன்றைக்கு படிச்சீங்க என்றால் அடுத்த கிழமை ஒழுங்கு ஒரு சுழற்சி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வாரம் படித்ததை அடுத்த வாரம் ரிவிஷன் பார்க்கறது, வாரம் படித்ததை அடுத்த வாரம் 2 வாரத்துக்குரியதையும் ரிவிஷன் பார்க்கறது. இந்த மாதிரி நினைச்சு பார்க்கறது தானே. நினைச்சு பார்க்க ஞாபகம் வர இல்லை என்றால் உடனடியாக அந்த புத்தகத்தினுடைய அந்த பக்கத்தை தேடி எடுத்து ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும். இப்படி 2-3 தடவைகள் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு தானாக உங்களுடைய நிரந்தர நினைவகத்தில், பெர்மனன்ட் மெமரியில அது போய் படிஞ்சிடும். அதுக்கு பிறகு படிக்கிறது வசதியாக இருக்கும். சரி, படிப்பது எப்படி என்றே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன். சரி, சேலமர்வுக்குள்ள போவோம். அலுவலக முறைமை தொடர்பில் நான் இன்றைக்கு கோவைகளோடு தொடர்புடைய விடயத்தை, உங்களுடைய பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் அலுவலக முறைமை தொடர்பாக தரப்பட்டிருக்கக்கூடிய பாடப்பரப்பின் 3வது விடயமாக கோவைகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவைகளையும் 3 பெரிய பரப்பாக பிரிக்கலாம். சரிதானே? ஒன்று கோவைகளை வகைப்படுத்தல், 2வது கோவைப்படுத்தல்,
மூன்றாவது கோவைகளை முகாமை செய்தல், ஃபைல் மேனேஜ்மெண்ட். சரிதானே? அப்போ முதலாவது ஃபைல்ஸ், இரண்டாவது ஃபைலிங், மூன்றாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்கிற மூன்று பெரிய பிரிவுகளாக நாங்கள் பார்க்கலாம். அந்த விடயங்கள் முதல் எங்களுக்கு அந்த தெளிவு இருக்க வேணும். ஒரு வெளி வரைவு, புற வரைவு கொண்டு இருக்க வேணும், அல்லது ஒரு வழி வரைவிடம் கொண்டு இருக்க வேண்டும். நாங்கள் இந்த பாடப்பிறப்புக்குள்ள இவ்வளவு தான் படிக்கப்போம். அப்புறம் அதற்குள்ள உதிரியாக வருகிற விடயங்களை நாங்கள் அடிக்கடி ஞாபகம் வச்சிருந்த வேண்டாம். அந்த தலைப்புகள் ஒரு தொடர்ச்சி, அந்த அந்த சீக்வன்ஸ் எங்களுக்கு தெரியும். தெரிந்தால் எங்களால இலகுவாக நகர முடியும். அப்ப இதுக்குள்ள கோவைகள் என்பது தொடர்பில் நாங்கள் மூன்று விடயங்களை பார்க்க போறோம். ஒன்று கோவைகள் என்பதை பற்றி கதைக்க போறோம். அதாவது கோவைகளினுடைய வகை, கோவைகளினுடைய வகுப்பாக்கம் அல்ல, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைல் என்பது கோவைகளினுடைய முகாமைத்துவத்துக்குள்ள வரும். கோவைகளை எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யலாம் என்பது இது கோவை டைப்ஸ் ஆஃப் ஃபைல், கோவைகளினுடைய வகை. கோவை என்றால் என்ன, கோவைகளினுடைய வகைகள், என்னோட அலுவலகத்தில் என்னென்ன வகையான கோவைகள் இருக்கும், அந்த கோவைகளை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள், அதை நாங்கள் முதலாம் பாகமாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது ஃபைலிங், அது ஃபைலிங் மெத்தட், டெக்னிக்ஸ், பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி அதுக்குள்ள போகும். சரிதானே? கோவைப்படுத்தும் முறைகள் எவை, கோவைப்படுத்தும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன, கோவைப்படுத்தினால ஏற்படுகிற நன்மை என்ன, தீமை என்ன, இந்த மாதிரியான விடயங்கள் இரண்டாவதுக்குள்ள வரும். மூன்றாவது கோவைகளினுடைய முகாமைத்துவம், ஃபைல் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த மூன்று விடயங்களில் நாங்கள் இன்றைக்கு கோவைகள் என்பது தொடர்பான முதலாம் பாகத்தை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். இயலுமான அளவுக்கு இன்றைய செயலமர்களை இதை நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. சரி, நாங்கள் இப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். சரி, முதலாவது கோவை அல்லது அலுவலக கோப்பு என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு வரைவிலக்கணப்படுத்தலுக்குள்ள போவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல கருத்தண்ணி படிப்போம், எழுத்தண்ணி படிக்கிறது போல கருத்தண்ணி படிக்கிறது. இதை நீங்கள் மொழிபெயர்ப்பு கொடுத்து தேடினீங்கன்னா, கோவை என்று கொடுத்து தேடினீங்கன்னா கூகுள் கோயமுத்தூரை பற்றி தான் சொல்லுது. சரிதானே? அது சிங்களத்துல தேடினாலும் சரி, ஆங்கிலத்துல தேடினாலும் சரி, கோயமுத்தூரை பற்றி தான் வருகுது. அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, பார்ப்போம் வேறு ஏதாவது வழி இருக்குதா என்று சொல்லி பார்ப்போம். அப்ப கோவை என்றால் என்ன என்று கேட்க மாட்டார்கள் என்று இல்லை. ஏனென்றால் அலுவலகம் என்றால் என்ன என்று கேட்கிறவர் கோவை என்றால் என்ன என்று கேட்க மாட்டார் என்று அப்படி நாங்கள் நம்புகிறது. சரிதானே? அலுவலகம் என்றால் என்ன என்று கேட்கிறீர்கள். அப்போ கோவை என்றால் என்ன என்று எங்கள்கிட்ட கேட்கலாம். ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் முதலாவது கோப்பு அல்லது கோவை, கோப்பு என்றே நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். கோப்பு என்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பினுடைய நடவடிக்கைகளின் போது உருவாகின்ற, அந்த நிறுவனம் செய்யலாம் அல்ல அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கலாம், அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளின் போது உருவாகின்ற ஆவணங்கள், கடிதங்கள், பதிவுகள் போன்றவற்றை முறைப்படி சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாத்து வைக்கும் ஒரு திரட்டு, ஒரு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ஷன் கோவை என்று சொல்லலாம். அப்ப முதலாவது இது தோற்றம் பெறுகிற அந்த வழிமுறை கூடாக ஒரு விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிறோம். கோவை என்பது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பின் நடவடிக்கைகளின் போது உருவாகும் ஆவணங்கள், கடிதங்கள், பதிவுகள் போன்றவற்றை முறைப்படி சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாத்து வைக்கும் தொகுப்பு கோவை என்று வகைப்படுத்தலாம். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கோவை எப்படி இருக்கலாம் என்பதை வச்சுக்கொண்டு இதுக்கு ஒரு மேலதிக விளக்கம் ஒன்றை கொடுப்போம். அது ஒரு சப்ஜெக்டா இருக்கும், அல்லது ஒரு ஆளை பற்றி இருக்கும், அல்லது ஒரு நிறுவனம் தொடர்பாக ஒரு ஆர்கனைசேஷன் சம்பந்தமானதாக இருக்கலாம். கோவையை நாங்கள் வகைப்படுத்திகளில் ஒரு விடயத்தோடு சம்பந்தப்படும், அல்லது ஆளோடு சம்பந்தப்படும், அல்லது ஒரு நிறுவனத்தோடு சம்பந்தப்படும். அப்ப அந்த விடயத்தையும் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தி காட்ட போகிறோம். அதாவது ஒரு விடயம் அல்லது நபர் அல்லது அமைப்பு தொடர்பான ஆவணங்கள், கடிதங்கள், பதிவுகள் போன்றவற்றை
அப்ப அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன என்று சொல்லிட்டு, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி ஒன்று சேர்க்கப்பட்டுள்ள ஆவணங்களின் தொகுப்பு கோவை ஆகும். அப்ப முதலாவது நாங்க சொல்லுகிறோம், ஒரு நிறுவனம் இயங்கும் போது உருவாகும் ஆவணங்களை முறைப்படி தொகுத்து வைப்பது. அதை பிறகு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறோம், அது நபர் பற்றியதாக அல்லது விடயம் பற்றியதாக நிறுவனம் பற்றியதாக இருக்கலாம். அதை நாங்கள் ஒரு கால ஒழுங்கிலேயோ அல்லது வேறு ஒரு பொருத்தமான ஒழுங்கிலேயோ ஒன்று திரட்டி வைப்பது கோவை. ஒன்று திரட்டி வைத்திருக்கின்ற திரட்டு கோவை. அப்ப அந்த வரைவிலக்கணத்தை உங்களுடைய வசதிக்காக நான் ஒழுங்குபடுத்தி சொல்லிக் கொண்டு வருகிறேன். கோவை என்பது ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பின் நடவடிக்கைகளின் போது உருவாகும் ஆவணங்கள், கடிதங்கள், பதிவுகள் போன்றவற்றை முறைப்படியாக சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாத்து வைக்கும் தொகுப்பு. அதாவது ஒரு விடயம் அல்லது நபர் அல்லது அமைப்பு தொடர்பிலான ஆவணங்கள், கடிதங்கள், பதிவுகள் போன்றவற்றை கால ஒழுங்குமுறையில் அல்லது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு முறையில், கால ஒழுங்குமுறையில் அல்லது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு முறையில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி ஒன்று சேர்க்கப்பட்ட ஆவணங்களின் தொகுப்பு கோவையாகும். இது தேவையான போது தகவல்களை எளிதாக அணுகவும் நிறுவனத்தின் செயற்பாடுகளை நிர்வகிப்பதற்கும் உதவுகிறது என்பது போல ஒரு வரைவிலக்கணத்தை கொடுப்பது இருப்பவற்றுக்குள்ள பொருத்தமான அல்லது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். அப்ப கோவை என்றால் என்ன, அலுவலக கோப்புகள் என்பதால் கருதுவது என்ன என்று சிலவுகளை கேட்டாலும் என்பதற்காக நாங்கள் அதை பார்த்துக்கோம். அரசு நிறுவனங்கள் ஒன்று அல்லது அரசு சேவையில் பொது நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் கோப்புகள், பதிவேடுகள், ஃபைல் அண்ட் ரெஜிஸ்டர் பயன்படுத்துவதற்கான நோக்கங்கள் என்ன, எவ்வகையான நோக்கங்கள், இதுல பார்க்க வேணும். இந்த கேள்வி பல்வேறு வடிவங்களில் வருகிறது. அரசாங்க சேவையில் கோப்புகள், பதிவேடுகளை பயன்படுத்துவதனால ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லியும் கேட்கிறார். இந்த நன்மைகள் என்று சொல்லுகிற போது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அந்த விடயத்தை நாங்கள் பதிலளிக்கலாம். அந்த நன்மைகள் தொடர்பாக பார்ப்போம். இது நோக்கங்கள் என்ன என்று சொல்லி, பர்பஸ் என்ன என்று கேட்கணும். உண்மையில அது இந்த தேவை என்ன என்றுதான். இது 3 தடவைகள் இவ்வாறான வினாக்கள் வந்திருக்கு. 3 தடவைகளும் வழங்கப்பட்ட புள்ளியிடல் திட்டங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபடுவதாக. நன்மைகள் என்று கேட்கிற போது ஒரு விதமாக கேட்டிருக்கு, கோவைகள் பதிவேடுகளை பயன்படுத்துவதனால் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த பலாபலன்கள் என்பது போல கேட்டிருக்கிறாங்க. நோக்கங்கள் என்று கேட்டிருக்கிறாங்க. 3 தடவையும் புள்ளியிடல் திட்டங்கள்ல ஒரு வகையான விலகல் வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடிய அதே நேரம் ஸ்பெசிபிக்காவும் சொல்லும். சரிதானே? சுட்டி உரைத்தல் என்பது அங்கே இருக்க வேணும், குறித்துரைக்க வேணும். நாங்கள் அப்ப அரசு சேவையில் கோப்புகள், பதிவேடுகளை பயன்படுத்துவதனுடைய நோக்கங்கள் என்னென்ன நோக்கங்களை அடைந்து கொள்ளும் பொருட்டு இதை பயன்படுத்துகிறார்கள் அல்லது பயன்படுத்துகிறோம் என்று பார்ப்போமா இருந்தால், ஒன்று அதிகரித்த வினைத்திறன். வினைத்திறனை அதிகரித்தல் அதனுடைய நோக்கங்கள், பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் அதிகரித்த வினைத்திறன். இந்த கோவைப்படுத்தல் மூலமாக ஆவணங்களை முறைப்படி பேணி நாங்கள் ஃபைல்ல போட்டு வச்சிருக்கிறதன் மூலமாக அலுவலக கருமங்களை சிறப்பாக, வெற்றிகரமாக, விரயங்கள் ஏற்படாமல், அதாவது சிக்கனமாக, விரயங்கள் ஏற்படாத வகையில் சிக்கனமாக நிறைவேற்ற முடிகிறது. பணியின் போது தவறுகளை தவிர்த்தல், அத்தோடு நேரம், பொருட்கள் என்று சொல்லுகிறது மெட்டீரியல்ஸ், நேரம், பொருட்கள், சக்தி என்றால் எனர்ஜி, என்ன சக்தி, முயற்சி, பணம் போன்றவற்றை விரயமாக்காமல் செய்யக்கூடியதா இருக்கு. இது நான் விளக்கம் சொல்லுகிறேன். எளிமையாக நாங்கள் சொன்னால் அதிகரித்த வினைத்திறன் ஒரு நோக்கு, பயன்படுத்துவதனுடைய நோக்கு அதிகரித்த வினைத்திறன். அதாவது கர்மங்களை சிறப்பாக, வெற்றிகரமாக, விரயங்கள் ஏற்படாத வகையில்
மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பணியின் போது தவறுகளை தவிர்ப்பதோடு விரயங்களையும் விரயங்களையும் தவிர்க்க முடியும். கோவைப்படுத்துவதன் மூலமாக பிழை வராது, வேஸ்ட் வராது. அது மெட்டீரியலோ மணியோ மேனோ எஃபோர்டோ எது வேணும்னா விரயம் ஏற்படுவதை தடுக்கலாம். அப்போ ஒன்று சிறப்பாக வெற்றிகரமாக தவறுகள் ஏற்படாத வகையில் செய்யக்கூடியதாக இருக்குது, விரயங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. இது வினைத்திறன் அதிகரிப்பு ஒரு இலக்காக சொல்லலாம். இரண்டாவது, அரசாங்க ஒழுங்கு விதிகளை பின்பற்றுவதற்காக கோவைகளை பேண வேண்டி இருக்கிறது. அரசாங்க ஒழுங்கு விதிகள், அரசாங்கத்தின் கொள்கைகள், சட்டங்கள், விதிகள், வழிகாட்டுதல்கள், விவர குறிப்புகள், நியமங்கள் என்பது ஸ்டாண்டர்ட் நியமங்கள் அல்லது தரநிலை போன்றவற்றை அரசாங்கத்தினுடைய சட்டங்கள், விதிகள், கொள்கைகள், ஒழுங்கு விதிகள் போன்றவற்றை இடையறாது ஒருமைப்பாட்டோடு அனைத்து கருமங்களிலும் கைக்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துவது கோப்படுதலினுடைய இன்னொரு நோக்கம். ஒன்று வினைத்திறன், அதிகரித்த வினைத்திறனை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, ஒழுங்கு விதிகளை பின்பற்றுவது அல்லது ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுகுவது. கோவைப்படுத்தலின் இரண்டாவது நன்மை. அதாவது அரசாங்கத்தின் கொள்கைகள், சட்டங்கள், விதிகள், நியமங்கள், ஒழுங்கு விதிகள் போன்றவற்றை பாரபட்சமின்றி ஒரே விதமாக இடையறாத ஒருமைப்பாட்டோடு அனைத்து கருமங்களிலும் கடைபிடிப்பதை உறுதிப்படுத்துவது. மூன்றாவது, கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் மற்றும் பாதுகாப்பு மேம்பாடு, controlled access and enhanced security என்று சொல்லுவோம். கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல், பாதுகாப்பை மேம்படுத்துதல். இப்போ எல்லா ஆவணங்களையும் பாதுகாப்பான இடத்துல வைத்திருக்கிறது, சரியான நபர்கள் தேவையான ஆவணங்களை பார்ப்பதற்கு, பதிவிறக்கம் செய்வதற்கு, திருத்தம் செய்வதற்கு உரிய கட்டுப்பாட்டை இந்த கோவைப்படுத்தல் வழங்குகிறது. அவரவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த கோவையை பார்க்கலாம். அது சில வேளையில இலத்திரனியல் ஃபைலாக இருந்தால் பதிவிறக்கம் செய்யலாம், திருத்தம் செய்கிறது என்பவற்றுக்கான அதிகமான கட்டுப்பாட்டை கோவைப்படுத்தல் வழங்குகிறது. அதே வேளை, அதாவது அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களுடைய அணுகலை உறுதி செய்கிறது. அதே வேளையில அங்கீகரிக்கப்படாத நுழைவு மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்பையும் வழங்குகிறது. அங்கீகரிக்கப்படாதவர்கள் இதை அணுகுவது அல்லது அவற்றை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை தடுப்பதற்கும் இது உதவுகிறது. இப்போ மூன்றாவதாக நாங்கள் சொல்லுகிறோம், கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பு மேம்பாடு. ஆவணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருத்தல், சரியான நபர்கள் அனுமதிக்கப்பட்ட ஆவணங்களை பார்ப்பதற்கு, பதிவிறக்கம் செய்வதற்கு மற்றும் திருத்தம் செய்வதற்கான அதிக கட்டுப்பாட்டை, கட்டுப்பாடுன்னா கொண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ஷன் அல்ல, கொண்ட்ரோல், அதிக கட்டுப்பாட்டை இது அளிக்கிறது. அதாவது அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களுடைய அணுகலை உறுதி செய்ய உதவுகிறது. அதே நேரத்தில் அதிகாரம் அளிக்கப்படாதவர்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாதவர்களுடைய நுழைவு மற்றும் அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்பை கோவைகள் வழங்குகிறது. அப்ப கோவைகள் பேணப்படுவது, ஆவணங்கள் கோவையாக பேணப்படுவதனுடைய இலக்குகள்ல இதுவும் ஒன்று. இன்னொன்று எளிமையாக எல்லோருமே சொல்லக்கூடிய விடயம், எதிர்கால நடவடிக்கைகளுக்கான தகவல்களை வழங்குதல். எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து பதிவுகளையும் ஒன்றாக வைத்திருப்பதன் காரணமாக, கோவையில் வைத்திருப்பதனால குறித்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் அந்த விடயத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ளவும், தகவல்களை பெறவும், அவற்றில் இருந்து பொருத்தமான தீர்மானம் எடுப்பதற்கும் உதவியாக அமையும். எதிர்கால நடவடிக்கைகளுக்கான அவற்றுக்கு தேவையான எல்லா பதிவுகளையும், அனைத்து பதிவுகளையும் ஒன்றாக வைத்திருத்தல், அந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் விடயத்தின் வரலாற்று,
புரிந்து கொள்வதற்கு அந்த சப்ஜெக்ட் ஹிஸ்டரி என்ன இந்த விடயத்தின் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் பொருத்தமான தீர்மானம் எடுத்தல். இது கோவைகளை பேணுவதனுடைய இன்னொரு இலக்கு. எளிதான இலகுவான மதிப்பாய்வு மற்றும் அங்கீகாரம். அதாவது அரசாங்கம், இந்த நிறுவனம், அங்க பணியாற்றுகிற பணியாளர்கள் என்று நாங்கள் வெவ்வேறு கோணங்களில் இதை பார்க்கலாம். அரசு, அரசாங்க நிறுவனம், அங்கிருக்கும் பணியாளர், அவர்களுடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகளை பகிரங்கமாக ஆய்வு செய்வதற்கு தேவையான தகவல்களை அணுகுதல். இந்த ஆடிட் பண்றேன்னு எல்லாம் சொல்லுவோம், ஃபைல் இருந்தா தானே ஆடிட் பண்ணலாம். இன்டர்னல் ஆடிட், ஜெனரல் ஆடிட், என்ன அல்லது நிதி குற்றப்பிரிவு, யார் வந்து பார்க்கறதாக இருந்தாலும் எதை பார்க்க வேணும். அப்ப இலகுவாக மதிப்பாய்வு செய்தல், ஈஸி ரிவ்யூ அண்ட் அப்ரூவல், அதை பார்த்து அதுக்குரிய அங்கீகாரத்தை வழங்கு. அப்போ இலகுவான முறையில் அரசு, நிறுவனம், பணியாளர்கள், அரசினதும் நிறுவனத்தினதும் பணியாளர்களினதும் நடவடிக்கைகளை பகிரங்க ஆய்வு செய்வதற்கு தேவையான தகவல்களை அணுகுவதற்கு இயலச் செய்தல். இது இன்னொரு நோக்காக இருக்கும். பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. அக்கவுண்டபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை அல்லது கணக்களி தன்மை. கோப்புகளை பேணுவதன் மூலமாக இவை எவ்வாறு நிகழ்ந்தது, ஊழியர்கள் நியமமான நெறிமுறைகளை பின்பற்றுகிறார்கள், நிறுவனம் உரிய வழிகாட்டுதல்கள், நியதிகளை பின்பற்றுகிறது, புதுப்பிக்கப்பட்ட அப்டுடேட், புதுப்பிக்கப்பட்ட தகவல்களோடு நிறுவனம் செயற்படுகிறது, புதிய நெறிமுறைகளை பின்பற்றுகிறது என்பவற்றை வெளிப்படைத்தன்மையோடு காண்பிப்பதற்கு ஆதாரமாக கோவைகள் தான் அமையும். அப்போ பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது அல்லது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவது ஒரு இலக்காக இருக்கும். இன்னொரு இலக்கு சொல்லலாம், அலுவலக செயற்பாடுகளின் தொடர்ச்சி தன்மையை பேணுவது மற்றும் அலுவலகத்தின் நோக்கங்களை அடைவது. அலுவலக செயற்பாடுகளின் தொடர்ச்சி தன்மை, ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு, அதன் முன்னே வரலாறு தெரிஞ்சால் தானே தொடர்ச்சியாக முன்னெடுக்கலாம். அலுவலக செயற்பாடுகளின் தொடர்ச்சி தன்மையை, ஒரு அலுவலக விடய செயற்பாடுகளில் அதன் தொடர்ச்சியான தன்மையை பேணுவது, அலுவலகத்தினுடைய முக்கிய நோக்கங்களை அடைவதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்வது என்பது கோவைகள் பதிவேடுகளை பேணுவதனால் அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்குகள் என்பதாக சொல்லலாம். எளிமையாக ஒரு ரிவிஷன் ஒன்று சொல்லிக்கொண்டு அடுத்த இடத்துக்கு போவோம். நாங்கள் அதிகரித்த வினைத்திறன் அதிகரித்தல், ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடத்தல், ஆவணங்களை அணுகுதலை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆவணங்களுக்கான பாதுகாப்பினை மேம்படுத்தல், எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல், அரசினதும் நிறுவனத்தினதும் பணியாளர்களினதும் நடவடிக்கைகளை பகிரங்க ஆய்வு செய்வதற்கான தகவல்களை அணுகுவதை எளிமைப்படுத்துதல், கணக்களி தன்மை அல்லது பொறுப்பும் கூறும் தன்மையை ஊக்குவித்தல், அலுவலக விடய செயற்பாடுகளின் தொடர்ச்சி தன்மையை பேணுவதோடு அலுவலகத்தின் முக்கிய நோக்கங்களை அடைவதற்கான தகவல்களை தடையின்றி பெறுதல் ஆகிய இலக்குகள் கோவைப்படுத்தலின் நோக்கங்கள். கோவையின் நோக்கங்கள். கோவையை பயன்படுத்துவது, அது கோவைப்படுத்தல் என்கிற வார்த்தையை நான் மேலதிகமாக பயன்படுத்துகிறேன். அங்க கோவைகள் அல்லது பதிவேடுகளை ஏன் வச்சிருக்கிறேன் இப்படி கேட்டால், ஆபீஸ்ல கோவைகள் பதிவேடுகளை ஏன் வச்சிருக்கணும், இதான் கேள்வி. சரிதானே? இது ஏன் வச்சிருக்க வேணும் என்று யாராவது கேட்டால் எளிமையாக நாங்கள் சொல்லக்கூடிய பதில்களைத்தான் நான் 6-7 பதில்கள் சொல்லி தந்தேன். நாங்கள் திரும்ப நோட்ஸ் கிடைக்கிற நேரத்தில் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளே எளிமையாக விளங்கி இருக்கோம் என்று சொல்லுது. அடுத்தது இந்த கோவைகள் தொடர்பில், இந்த கோவைகள் எங்களுக்கு தெரியும். சரி, நான் கொஞ்சம் வசதி கருதி
இன்னும் இந்த பரப்பை சின்ன நாக்கில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரியாக மேல் பகுதி தேவையில்லை தான் எனக்கு. இது கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்படி வச்சுக்கோ. சரிதானே? அப்ப இதுல அலுவலகம் ஒன்றில் பேணப்படும் கோவைகளின் வகைகள் என்று சொல்லி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறமை காண்பட தடைப்பரீட்சைக்கு அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய இரண்டாவது தரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வினைத்திறமை காண் தடைப்பரீட்சைக்கு கேட்கறது போல உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். அதில் தெளிவாக இருக்க வேணுங்கள். இந்த கோவைகளுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னது போல கருத்தண்ணி எழுதும் விதமாக உங்கள்கிட்ட கேட்பார். உதாரணமாக சம்பவ கோவை, நேர்வு கோவை, நிமித்த கோவை, இதுக்கு இன்னும் என்னென்ன பேரெல்லாம் இருக்குதோ தெரியாத புதிதாக வைப்பார்கள். சரிதானே? இப்ப சம்பவம் என்றது ஒரு நிகழ்வு. அப்ப இது நிகழ்வு கோவை என்றும் சொல்லுவார். சம்பவம் என்ற ஒரு நிகழ்வு தானே. சம்பவ கோவை, நிகழ்வு கோவை. இந்த கோவை என்பதை கோப்பென்று மாற்றிக்கொண்டாலும் பரவாயில்லை. நேர்வு கோவை, நேர்வு என்பது நடந்தது, என்ன நேர்ந்தது, சரி ஆபத்து நேர்ந்ததோ ஒன்றெல்லாம் கதைப்போம். அதுதான் அந்த வார்த்தை இதில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறது. யாரோ தமிழ் பண்டிதர் போல இருக்கு, அவரும் ஒரு தடவை பேப்பர் செட் பண்ணி இருக்கிறார் மொழிபெயர்ப்பு. நேர்வு கோவை என்று சொல்லி போட்டிருக்கார்கள். சில சந்தர்ப்பங்களில் விடிய கோவை என்று போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு கேஸ் ஃபைல் என்று போட்டிருக்கார்கள். விடிய கோவைங்கிறது கேஸ் ஃபைல் அல்ல, அது சப்ஜெக்ட் ஃபைல். அப்போ கேஸ் ஃபைல் என்ற வார்த்தை எங்கேயாவது இருந்தால் நீங்கள் இந்த பொருளை தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ சம்பவ கோவை, நேர்வு கோவை, நிமித்த கோவை, நிகழ்வு கோவை என்றெல்லாம் பெயர். எங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான வார்த்தை கேஸ் ஃபைல். இந்த கேஸ் ஃபைலுக்கு ஒரு தடவை வரவிலக்கணம் கேட்டாங்க, இன்னொரு தடவையில இதனுடைய வகை கேட்டார்கள். கேட்டதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும், கேட்கறதுக்கு முன்னுக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்போதும் சம்பவ கோவைக்கான அதுக்கான விளக்கம் சரிதானே 5 புள்ளிக்கு கேட்டார்கள். சம்பவ கோவை என்பதற்கான விளக்கம் அவர்கள் கேட்டது நேர்வு கோவை என்று தான் நினைக்கிறேன். சரிதானே? நிகழ்வு கோவை அல்லது நேர்வு கோவை என்பது தொடர்பாக சம்பவ கோவை கேஸ் ஃபைல் தொடர்பாக 5 புள்ளிக்கு கேட்டாங்க. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, 5 முக்கியமான விடயங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி கொடுத்தார்கள். ஒன்று, இது உடனடி முக்கியத்துவம் வாய்ந்ததொரு கோவையாக மட்டும் இருக்கும். காலம் போக இது இன்னும் முக்கியத்துவம் போயிடும். இதான் அது என்ன விடயம். முதலாவது சம்பவ கோவை ஒரு கேஸ் ஃபைல் அண்டே கதைப்போமே. எனக்கு இந்த சம்பவம் சொல்ற மாதிரி கஷ்டமா கிடக்கு. சரிதானே? கேஸ் ஃபைல் முதலாவது விடயம் என்னென்றால் இது உடனடி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவையாக இருக்கும். உடனடி முக்கியத்துவம் மட்டும் கொண்ட ஒரு கோவையாக இருக்கும். அதன் பொருள் நீண்ட காலத்தில் இது முக்கியத்துவம் பெறாது. அப்ப உடனடி முக்கியத்துவம் வாய்ந்த கோவையாக இருக்கிறது. இரண்டாவது, குறுகிய காலத்தில் இதன் வேலைகள் நிறைவடைகின்றன. சம்பவ கோவை ஒன்றினுடைய பணிகள் குறுகிய காலத்தில் நிறைவடைவை, நீண்ட நெடுங்காலம் நிலைப்பதில் குறுகிய காலத்தில் வேலைகள் நிறைவடைகின்றன. குறிப்பிட்ட பணி அல்லது வேலைகள் முடிவடைந்ததும் ஆவணங்கள் அவற்றின் மதிப்பை இழந்துவிடும். குறிப்பிட்ட பணி அல்லது வேலை முடிவடைந்த உடனே ஆவணங்கள் அவற்றினுடைய மதிப்பை இழந்துவிடும். மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான ஆவணங்களோடு கோவை முடிவுறுத்தப்படுகிறது. அதிக எண்ணிக்கையான ஆவணங்கள் அதுக்குள்ளே இருக்கிறீங்களே, ஆவணங்களினுடைய எண்ணிக்கை, அது பயன்படுத்தப்படுகிற தடவைகள் என்பவை வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். குறைந்த எண்ணிக்கையிலான ஆவணங்களுடன் நிறைவடைகிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பில் ஏதேனும் ஒரு குறித்த பிரச்சனை தொடர்பான கோப்புகளாக காணப்படுகின்றன. இப்ப உதாரணமாக இந்த தாயொரால் தான் பெற்றெடுத்த குழந்தையை எங்கேயோ வீதியில வீசி எறிந்தது என்று சொல்லி அண்மையில ஒரு செய்தி ஒன்று வந்தது. இன்றைக்கு அந்த குழந்தைய ஜெர்மனியில் இருந்து வந்த தம்பதிகள், வெள்ளக்கார தம்பதிகள் அந்த குழந்தைய தத்தெடுத்தார்கள். இப்ப அந்த கேஸ் ஃபைல் முடிஞ்சது.
இவ்வளவு சரிதானே. அந்த வீதியில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அது சிறுவர் நன்னடத்தை திணைக்களம், சிறுவர் நீதிமன்றம் போன்றவை முன்னெடுத்திருக்கும். அதுக்கு சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்னடத்தை உத்தியோகத்தர் ஒரு கோவை ஒன்று நடைமுறைப்படுத்தி இருப்பேன். ஆனால் அது முடிஞ்சது, இன்றையோட முடிஞ்சது. இனி அந்த ஆவணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவே அல்ல. சரிதானே. அது தொடர்பில் அப்ப உடனடி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். குறுகிய காலத்தில் வேலைகள் நிறைவடையும். பணிகள் அல்லது வேலைகள் முடிவடைந்தவுடன் ஆவணங்கள் அவற்றின் மதிப்பை இழக்கின்றன. குறைந்த எண்ணிக்கையிலான ஆவணங்களுடன் இவை நிறைவடைகின்றன. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பிலான கோப்புகளாக இவை காணப்படும். இந்த 5 விடயமும் எழுதினதுக்கு 5 புள்ளியை கொடுத்தார். நாங்கள் இந்த டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்க்கிற போது பதிவேட்டறைக்கு அனுப்ப அவசியம் இல்லாத ஆவணங்கள் போன்ற விடயங்கள் பார்ப்போம். அப்போது நான் இதை பற்றி திரும்ப உங்களோட கலைப்பேன். சரிதானே. இப்போ இப்படியான கோவைகளை வச்சு இதுக்கு ஒரு ஃபைல் நம்பர் போட்டு அதை ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்பி அப்படியெல்லாம் செய்கிறது இல்லை. சரிதானே. இது நாளாந்த எழுத்து வேலைகளுக்கு பயன்படுத்திய ஆவணங்கள் போல. மற்ற கட்டுக்களை பற்றி படிக்க பார்ப்போம். இதெல்லாம் ஒரு துளை கட்டு. இப்போ ஒரு துளை போட்டு கட்டுறையில ஃபைலில் வச்சுட்டு மூலையில ஸ்டேப்லர் அடிச்சு விடுறது. ஒரு துளை கட்டு என்பது இப்போது ஒரு ஸ்டேப்லர் அடிக்கிறது, அவ்வளவு. சரிதானே. அந்த கட்டுகள் ஒரு துளை கட்டு, 2 துளை கட்டு, 4 துளை கட்டுன்னு சொல்லி ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்க்க, கோவை முகாமித்துவம் பார்க்கல பார்ப்போம். இப்போ எளிமையாக கதைக்கிறோம். அப்போ சம்பவ கோவை அல்லது நிகழ்வு கோவை என்று சொல்லுகிற கேஸ் ஃபைல் சம்பந்தமாக கேட்டால் இந்த 5 விடயங்களையும் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இது அதாவது ஒரு குறித்த நேரத்தில் உடனடி முக்கியத்துவம் வாய்ந்ததாக, உடனடி முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமே. குறுகிய காலத்தில் அந்த கோவையின் பணிகள் நிறைவடையும். பணியோ வேலை முடிவடைஞ்ச உடனே ஆவணங்கள் மதிப்பு இழந்துவிடும். குறைந்த எண்ணிக்கையிலான ஆவணங்களோடு நிறைவடைகிறது. சில வரையறுக்கப்பட்ட தடவைகள்லாம் அது பயன்படுத்தப்படும். குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பான, குறித்த ஒரு பிரச்சனை தொடர்பாக, ஏதேனும் குறித்த ஒரு விடயம் தொடர்பான கோவை ஒன்றாக சம்பவ கோவை காணப்படும். சரியா. அப்ப இந்த சம்பவ கோவை தொடர்பாக வகைப்படுத்த சொல்லி இன்னொரு தடவை கேட்டிருந்தாங்க. சம்பவ கோவையை வகைப்படுத்துங்கோ, அதனுடைய 3 வகைகளும் எவை என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா. இப்போ நாங்கள் அது தொடர்பான அந்த வகைப்பாடு, சம்பவ கோவையினுடைய வகைகள் என்றால் எளிமையாக அதை சொல்லுகிறதாக இருந்தால், இனித்தான் நடவடிக்கை எடுக்க போறோம், நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், நடவடிக்கை எடுத்து முடிஞ்சு. சரி. அப்போ கால ஒழுங்குல சொல்லுவமாக இருந்தால் நடவடிக்கைகள் முடிவடைந்த கோப்புகள், தற்போது நடவடிக்கையில் உள்ள கோப்புகள், இதை உடனடி கோவைகள் என்று சொல்லுகிறார்கள். நடவடிக்கைகள் முடிவடைந்த கோவைகள், அதை முடிவடைந்த கோவைகள் என்று சொல்லுகிறோம். தற்போது நடவடிக்கையில் உள்ள கோவைகள் அது உடனடி கோவைகள். நடவடிக்கைகளை எதிர்பார்த்திருக்கும் கோவைகள் தொடர் கோப்புகள். அப்ப இங்க 3 வகையாக இதை நாங்கள் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நடவடிக்கைகள் முடிவடைந்த கோவைகள், தற்போது நடவடிக்கையில் உள்ள கோவைகள், நடவடிக்கைகளுக்காக காத்திருக்கும் கோவைகள் அல்லது நடவடிக்கைகளை எதிர்பார்த்திருக்கும் கோவைகள் என்கிற வகையில சம்பவ கோவைகளை 3 வகையாக நாங்கள் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா. அப்போ அலுவலகம் ஒன்றில் பேணப்படும் கோவைகள் என்கிறது இந்த வகை இப்படியே எழுதுற மாதிரி கேள்வி வராது. நாங்கள் எல்லா கோவைகளை பற்றியும் கதைச்சு கொண்டு போவோம். அதுக்கு பிறகு திரும்ப இந்த கோவைகளை பார்ப்போம். இப்போ சம்பவ கோவை நாங்கள் கதைச்சு முடிஞ்சு. அடுத்தது ப்ரொசீடியர் ஃபைல், ப்ரொசீஜர் ஃபைல் சரி. இப்போ நடைமுறை கோவை. சரியா. இப்போ நடைமுறை கோவை என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி. அப்போ கதைப்போம் நாங்கள் நடைமுறை கோவை, ப்ரொசீஜர் ஃபைல் என்றா என்ன என்று சொல்லி பார்ப்போம். இது இந்த கோவையில், நடைமுறை கோவையில் அந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தோடு தொடர்பு பட்ட
விடயத்தை நிறைவேற்றுகின்ற படிமுறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ஒர்க் ஸ்டெப்ஸ் அதுக்குள்ள இருக்கு. இந்த கோவையில விடயத்தோடு தொடர்புபட்ட அந்த விடயத்தை நிறைவேற்றுகின்ற படிமுறைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கும். நான் சொல்லுகிறேன் திரும்பவும் திரும்பவும் கருத்தண்ணி படிக்கிறோம்னு சொல்லி ஒரு விஷயமா ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன். சரிதானே? ஒரு வேலையை எவ்வாறு ஆரம்பிப்பது, எவரவருக்கு ஊடாக அது செய்யப்பட வேண்டும், இறுதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பவை இந்த கோவையில குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு நடவடிக்கை எவ்வாறு ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது எவரவருக்கு ஊடாக செய்யப்பட வேண்டும், எந்தெந்த ஆவணங்களை பயன்படுத்த வேண்டும், இறுதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது இந்த கோவையில குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை சில வேளையில நடைமுறை கோவை என்றால் என்ன, இதன் நன்மைகளை குறிப்பிடுக என்று கேட்பார்கள். ஆனால் குறைந்த புள்ளிக்குத்தான், அதிகமாக போடியது. அவர்கள் இதன் நன்மையை சொல்லுங்கோ என்று கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன, கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் அதன் நன்மையையும் சொல்லுவோம். நடைமுறை கோவை விடய அலுவலரின், விடய எழுதுனர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அல்லது விடய அலுவலர், முகாமித்துவ உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஆவண காப்பாளர் போன்ற பல்வேறு பதவிகள் இருக்குதானே. டிஏ, டிஓ, எம்எஸ்ஓ. நாங்கள் விடய பொறுப்பு உத்தியோகத்தர் அல்லது விடய எழுதுனர் என்றே பயன்படுத்துவோம். விடய எழுதுனருடைய வேலையை இந்த கோவை இலகுவாக்கும். அதுபோல புதிய அலுவலரை பயிற்றுவிப்பதற்கும் இது உதவும். கோவையை பார்த்து அவர் ட்ரைனிங் எடுக்கலாம், நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவை. புதிய எழுதுனரை இலகுவாக பயிற்றுவிப்பதற்கு இந்த கோவை உதவுகிறது. அந்த விடயத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகள், நடவடிக்கைகள் சரியாகவும் முறையாகவும் வேகமாகவும் நடைபெறுவதற்கு நடைமுறை கோவை பங்களிக்கும். குறித்த விடயத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் சரியாகவும் முறையாகவும் வேகமாகவும் நடைபெறுவதற்கு நடைமுறை கோவை பங்களிப்பு செய்கிறது. வேலை நடைமுறைகளை படித்து மாற்றங்களை பிரயோகிப்பதற்கு இந்த கோவை உதவும். அந்த நடைமுறைகள் அதில் இருக்குதுன்னா அதை படித்து கொண்டு வருக நாங்கள் இதில் என்னென்ன மாற்றம் செய்யலாம் என்பது விளக்கம். வேலை நடைமுறைகளை படித்து விளங்கி அதில் மாற்றங்களை பிரயோகிப்பதற்கு நடைமுறை கோவை உதவும். இப்ப நடைமுறை கோவையின் நன்மைகள் என்று கேட்டால் பாருங்க, இப்ப நாங்கள் இதுல 4 விதமான நன்மைகளை சொல்லுகிறோம். ஒன்று, விடய பொறுப்பு உத்தியோகத்தை வேலையை இலகுவாக்கும். விடய பொறுப்பு அலுவலருடைய வேலையை இலகுவாக்கும். புதிதாக ஆட்சேர்க்கப்பட்ட அலுவலர்களை இலகுவாக பயிற்சி அளிப்பதற்கு அல்லது அவர்கள் விரைவாக கற்றுக்கொள்வதற்கு இது உதவுகிறது. குறித்த விடயத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகள், நடவடிக்கைகள் சரியாகவும் விரைவாகவும் முறையாகவும் நடைபெறுவதற்கு இது உதவுகிறது. சரிதானே? முறையாக நடக்கிறது, ப்ராப்பரா நடக்கிறது, சரியாக கரெக்ட். இது ப்ராப்பர், முறையாக நடைபெறுவதற்கு இது வழிவகுக்கிறது அல்லது பங்களிக்கிறது. வேலை நடைமுறைகளை படித்து புரிந்து கொள்ளவும் மாற்றங்களை பிரயோகிக்கவும் நடைமுறை கோவை உதவுகிறது. இதனுடைய நன்மைகள் ஒரு 3 புள்ளிகளை எங்களுக்கு தரலாம். கேட்கிற கேள்வியை பார்க்க வேணும். ஒரு 5 புள்ளிக்கு கேட்கிறார், 6 புள்ளிக்கு கேட்கிறார் என்றால் நடைமுறை கோவைக்குரிய வரைவிலக்கணத்தை மட்டும் எழுதி போட்டு வராமல் இந்த நன்மைகளையும் நாங்கள் தொகுத்து கொடுக்கிறது நல்லது. நடைமுறை கோவை என்பது விடயத்தோடு தொடர்புபட்ட அந்த விடயத்தை நிறைவேற்றுகின்ற படிமுறைகள் குறிப்பிடப்படுகின்ற கோவையாகும். அதாவது ஒரு வேலையை எவ்வாறு ஆரம்பிப்பது, அது எவரவருக்கூடாக செய்யப்பட வேண்டும், எவ்வாறான ஆவணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், அல்லது ஆவணங்கள் படிவங்கள் என்று சொல்லலாம், எவ்வாறான ஆவணங்கள் படிவங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், இறுதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்ற விடயங்கள் இந்த கோவையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுதான் நடைமுறை கோவைக்கான விளக்கம். அதனோட தொடர்ந்து அந்த நன்மைகளையும் நாங்கள்
சொல்லிக் கொள்வதன் மூலமாக அதற்குரிய முழு புள்ளியை எடுக்கலாம். சில வேளைகளில் நடைமுறை கோவை என்றால் என்ன என்று கேட்பார்களாக இருந்தால் பார்க்க வேணும். 2 புள்ளிக்கு கேட்டிருந்தா பரவாயில்லை, நன்மைகளை எழுத தேவையில்லை. 5 புள்ளிக்கு கேட்டால் கேட்கிற புள்ளியை பொறுத்து நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும். சரிதானே? விடிய கோவை சப்ஜெக்ட் ஃபைல். இப்ப சப்ஜெக்ட் ஃபைல் என்றால் எங்களை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை எழுதுறதுக்கு ஒரு பொறிமுறை உண்டு. எப்படி எழுத போகிறோம், ஒரு மெக்கானிசத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். விடிய கோவை என்று கேட்டால் என்னென்ன விடயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். சரிதானே? விடய கோவை என்பதை விளங்கப்படுத்துங்க. 3வது விடயம் நாங்கள் விடய கோவை என்பதை பார்ப்போம். சாரி, தாமதத்துக்கு திருப்பி கலைப்போம். என்ன இப்ப விடய கோவை சப்ஜெக்ட் ஃபைல் என்று சொல்லுவோம். அலுவலகம் ஒன்றில் கையாளப்படுகின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்பட வேண்டும். அப்படி ஒரு படிமுறையாக நாங்கள் ஒரு உரைநடையை எப்படி கட்டி எழுப்புறோம் என்று பாருங்க. இந்த விடயத்தை சொல்லுகிற போது எப்படியாக நாங்கள் இந்த விடயத்தை படிப்படியாக வளர்த்து கொண்டு போகிறோம். முதல்ல என்ன சொல்லுகிறோம்? அலுவலகம் ஒன்றில் கையாளப்படுகின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்பட வேண்டும். இவ்வாறான கோவைகள் விடய கோவைகள் எனப்படுகிறது. ஒவ்வொரு விடயத்தையும் கையாளும் உத்தியோகத்தர்கள் தங்களால் கையாளப்படும் பல்வேறு கருமங்களில் அல்ல பல்வேறு விடயங்களில் ஒவ்வொரு விடயத்திற்கெனவும் தனித்தனியான கோவைகளை பேண வேண்டும். விடயங்களை கையாளும் விடய பொறுப்பு உத்தியோகத்தர்கள், விடயங்களை கையாளும் அலுவலர்கள் அல்லது விடய பொறுப்பு உத்தியோகத்தர்கள் தங்களால் கையாளப்படுகிற ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனி கோவைகளை பேண வேண்டும். அப்போ இந்த விடய கோவை என்னங்கிற ஒரு முன்னுரையை நாங்கள் கொடுத்துட்டோம். அலுவலகம் ஒன்றில் பல்வேறுபட்ட விடயங்கள் கையாளப்படுகிறது. அவ்வாறு கையாளப்படுகிற ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்பட வேண்டும். விடய பொறுப்பு அலுவலர்கள் தங்களால் கையாளப்படுகின்ற விடயங்களில் ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனி கோவைகளை பேண வேண்டும். இந்த கோவைகள் விடய கோவைகள் என அழைக்கப்படுகின்றன. விடய கோவையில் விடய தலைப்பு, பொருத்தமான தொடர்பு இலக்கங்கள் என்பவை இடப்படுதல். விடய கோவையில் விடய தலைப்பு இடப்படுவதோடு பொருத்தமான தொடர்பு இலக்கங்களை குறிப்பிட வேண்டும். ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கோவைகளும் விடய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபைலும் கேஸ் ரெஜிஸ்டர்ல பதிஞ்சு, நாங்கள் அலுவலக முகாமைத்துவம் அல்லது கோவை முகாமைத்துவம் தொடர்பாக வகைகளில் மிகுதி விடயங்களை பார்ப்போம். கேஸ் ரெஜிஸ்டர் பல பேர்கிட்ட அது எப்படி இருக்குது, எப்படி பயன்படுத்துகிற என்பது தொடர்பில் எங்கள்கிட்ட தெளிவில்லாத நிலைமை இருக்குது. நாங்கள் பிறகு கலைப்போம் அதை பற்றி. இப்போ கேஸ் ரெஜிஸ்டரை நான் பொது 31 படிவம் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், இப்போ விடயக்கோவை ஆரம்பிக்கின்ற போது விடயக்கோவையில் விடய தலைப்பு இடப்படுவதோடு அதற்கு பொருத்தமான கோவை இலக்கம், தொடர்பு இலக்கம் குறிக்கப்பட வேண்டும். ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு விடய கோவையும் கோவை பதிவேட்டில், விடய பதிவேடு என்றுதான் அதை உண்மையாக மொழிபெயர்க்க வேண்டும். கேஸ் ரெஜிஸ்டர் என்று வருகிற வழியாக நாங்கள் கோவை பதிவேடு என்று வச்சுக்கொள்வோம். பதிவு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு பதிவு செய்வதனால் ஒரே இலக்கத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பதிவு செய்வதால் ஒரே இலக்கத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளை ஒரே விடயத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதும் தடுக்கப்படும். ஒரே இலக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவது, ஒரே விடயத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவது தடுக்கப்படுவதாக இருக்கும். கோவையில் குறிப்பிடப்படுகின்ற இலக்கம் அந்த விடயம் தொடர்பான கடிதங்களில் குறிப்பிடப்படுவதாக இருக்கும். கோவைகளில் குறிப்பிடப்படுகின்ற இலக்கம்தான் அந்த கோவையில் கையாளப்படுகின்ற கடிதங்களில் குறிப்பிடப்படுகிற இலக்கமாக இருக்கும். இப்போ
இதுல நாங்கள் சின்ன 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 பாயிண்ட்ஸா ஒரு ஆக குறைஞ்சது 6 விடயங்களை உள்ளடக்கி எழுதி வச்சிருக்கு. ஒன்று என்ன சொன்னாங்க, அலுவலகம் ஒன்றில் கையாளப்படும் பல்வேறு விடயங்கள் காணப்படுது. அதுல ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்பட வேண்டும். விடய பொறுப்பு அலுவலர்கள் தங்களால் கையாளப்படும் ஒவ்வொரு விடயத்திற்கெனவும் தனித்தனி கோவைகளை பேண வேண்டும். இந்த கோவைகள் விடய கோவைகள் என அழைக்கப்படுகிறது. இப்ப விடய கோவைக்கான ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னோம். இரண்டாவது அதனுடைய பண்புகளை சொல்லுங்கள். அதனுடைய இயல்பு, அதனுடைய லட்சணங்கள் என்ன, விடய கோவையினுடைய பண்புகள் என்ன, அது எவ்வகையான லட்சணங்களை கொண்டிருக்கும். விடய கோவை என்பது விடய தலைப்பு மற்றும் பொருத்தமான தொடர்பு இலக்கங்கள் குறிக்கப்பட்டதாக இருக்கும். இது ஆரம்பிக்கப்படுகின்ற போது கோவை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும். கோவை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தருடைய ஒப்பம் பெறப்பட வேண்டும். விடய பதிவேட்டில் பதிஞ்சு பதவி நிலை உத்தியோகத்தருடைய ஒப்பம் அல்லது மேற்பார்வை உத்தியோகத்தர், பதவி நிலை உத்தியோகத்தர் இல்லாவிட்டாலும் சில வேளையில கிளையில ஒரு மேற்பார்வை உத்தியோகத்தர் இருந்தால் சரி, பதவி நிலை உத்தியோகத்தரோ மேற்பார்வை உத்தியோகத்தருடைய ஒப்பம் பெறப்படுதல் வேண்டும். இவ்வாறு விடய பதிவேட்டில் அல்லது கோவை பதிவேட்டில் பதிவு செய்வதனால் ஒரே இலக்கத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதும் ஒரே விடயத்துக்கு பல கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதையும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். இக்கோவையில் இடப்படுகின்ற இலக்கமே அக்குறிப்பிட்ட விடயம் தொடர்பான கடித பரிமாற்றங்கள் அனைத்திலும் கடிதங்களில் குறிப்பிடப்பட வேண்டும். விடய கோவை தொடர்பாக இதுக்கு மேல சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிற மாதிரின்னு உங்களுக்கு கோபம் வரும். சரி, நாங்கள் எழுதுகிற படிமுறை எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்த விடயங்களை, அலுவலக முறைமை தொடர்பில் அதிகமான விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தவை தான் நாங்கள் பேசுவோம். அலுவலக முகாமை கொஞ்சம் கடினமாக இருக்கும். முறைமை தெரிஞ்சதுதான், ஆனால் அதை ஒரு முறைப்படி அடுக்குவோம், மீள ஒழுங்குபடுத்துவது, ரீஅரேஞ்ச் பண்றதுதான் எங்களோட வேலை. முக்கியமான விடயங்களை மீள ஒழுங்குபடுத்துவது. அவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகு அதற்கான பாடக்குறிப்புகளையும் 2 நாட்கள்ல உங்களுக்கு தருவதற்கு முயற்சி. சரி, அடுத்து இந்த மத்திய கோவையும் உபகோவைகளும். சரி, ஒரு ஆஃப் ரெக்கார்டிங்ல ஒருக்கா பேசிட்டு ரெக்கார்டிங்குக்கு வரும். சரி, அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மத்திய கோவையும் உபகோவைகளும் என்பது தொடர்பாக எழுதுகிற படிமுறையை பார்ப்போம். எப்படி நாங்கள் இதை படிமுறையாக எழுதப் போகிறோம் என்பது நான் திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த சொல்லப்படுகிற விடயங்களை தொகுத்து நீங்கள் ஒரு குறிப்பை தயாரிப்பது சிறந்தது. ஏன் சிறந்தது என்று சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் சில பிள்ளைகள் போய் சமூக சேவை உத்தியோகத்தர் வடமாகாணத்தினுடைய வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை எழுதினார்கள். எழுதியவர்களுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்களுடைய கை பரீட்சை மண்டபத்தில் அவர்களை கைவிட்டுட்டு நீண்ட காலம் எழுதாமல் இருந்தது. அவர்களுக்கு கட்டுரை சுருக்கம் என்பவற்றை எழுதுவதற்கு கை ஒத்துழைக்கவில்லை. அங்க டைப் பண்ணிலாம் தானே, கம்ப்யூட்டர்ல கையால தானே எழுத வேணும். அதுபோல நீங்களும் 5 வினாத்தாள்கள் எழுத போகிறவர்கள் இவ்வாறு நாங்கள் கலந்துரையாடல் செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக ஒரு கொப்பியை வைத்திருந்து அதுக்காக கிறுக்கக்கூடாது. இயலுமான அளவுக்கு உருப்பளத்திலே எழுத வேண்டும். நாங்கள் விடயத்தை சொல்லுகிற போது இயலுமான வரையில் எவ்வளவுக்கு உங்களால அழகாக எழுத, என்ன கிறுக்கிறதுக்கு வேலை செய்கிற தசைகள் வேற, உறுப்பாக எழுதுவதற்கு வேலை செய்கிற தசைனார்கள் வேறு. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு, கவனமா இருக்கும். சரிதானே? கத்தரிக்கோளால வெட்டுகிறதுக்கு வேலை செய்கிற தசைனார் வேறு, கத்தியால வெட்டுறதுக்கு வேலை செய்கிற தசைனார்கள் வேறு. அதுபோலதான் கிறுக்கிறது வேறு, எழுதுறது வேறு. நான் சொல்லுகிறது எழுதவன். அதுக்கு பிறகு நான் குறிப்புகளை தருவன், பாடக்குறிப்புகளை நீங்கள் படிக்கலாம் என்பது 2ஆம் பட்சம். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வது என்பது இப்போதிருந்தே அந்த பரீட்சை மண்டபத்தில் நீங்கள் உங்களுடைய கை உங்களை கைவிடாமல் இருக்கிறதுக்குரிய பயிற்சியும், அதே போல எழுதுவது உங்களுடைய ஞாபகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிறதும் கேட்கிற விடயங்களை குறித்து கொள்வதும் உங்களுடைய ஞாபகத்தை மற்ற மன ஒருமைப்பாட்டை கொண்டு வர. நீங்க எழுதி கொண்டிருக்கிற போது வேற விடயங்களை சிந்திக்க மாட்டீங்க. சரி, இது ஏன் ரெக்கார்டிங்ல சொல்லுகிறேன் என்றால், நாளைக்கு ரெக்கார்டிங் கேட்கிறார்கள் வகுப்புக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லலாம் தானே. அவதானம், இந்த சொல்லுகிற விடயங்களை இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வது சிறந்தது. தனித்தனி 5 பாடத்துக்கும் 5 கொப்பி வச்சிருக்கிறது இன்னும் நல்லது. சரி, நாங்கள் மத்திய கோவை மற்றும் உபகோவை என்பது தொடர்பாக பேசுவோம்.
மத்திய கோவைகளும் துணை கோவைகளும் என்று சொல்லுகிறதும் உண்டு, மத்திய கோவைகளும் உபகோவைகளும் என்று சொல்லுகிறதும் உண்டு. மத்திய கோவையும் உபகோவைகளும் என்று சொல்லுவார். மத்திய கோவைகளும் என்று வராது, ஒரு மத்திய கோவை இருந்து அதுக்கு துணை கோவை, அது ஒரு செட். அந்த செட்டை பற்றி தான் கதைக்கிறோம். சரிதானே? நிறுவனம் ஒன்றில் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள் அல்லது பல்வேறுபட்ட பிரிவுகள், கிளைகள், அலகுகள் காணப்படும். ஒரு நிறுவனம் ஒன்றில் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள் அல்லது பல்வேறுபட்ட பிரிவுகள், அலகுகள், கிளைகள் காணப்படுகின்ற போது குறிப்பிட்ட விடயத்துக்கு உத்தியோகத்தர்கள் அல்லது பிரிவுகளுக்கென்று தனித்தனியாக கோவைகள் பேணப்பட்டு தனித்தனியாக ஆவணங்கள் கோவை செய்யப்படும். அங்க பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், பல்வேறுபட்ட பிரிவுகள், அலகுகள், கிளைகள் காணப்படுகிறது. இப்படி இருக்கிற போது குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கென்று உத்தியோகத்தர்களுக்கு, பிரிவுகள், கிளைகள், அலகுகளுக்கென தனித்தனியாக கோவைகள் பேணப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், மேலதிக நேர கொடுப்பனவு அல்லது விடுமுறை தின கொடுப்பனவுண்டா அங்க ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுக்கு தனியாக, அதே போல ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸுக்கு தனியாக, அதைத்தான் நாங்கள் பிரிவுகள், அலகுகள் என்று பார்த்தோம். ஒவ்வொரு டிவிஷனுக்கு பிளானிங், அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி பிரிவுகள். சரி, கிளைகள், அது பிரதேச செயலகங்களை நாங்கள் கிளைகள் என்று எடுத்துக்கொள்வோம், மாவட்ட செயலகத்தினுடைய கிளைகளாக எடுப்போம். அப்ப இவற்றுக்கு தனித்தனியாக கோவைகள் பேணப்பட்டு தனித்தனியாக ஆவணங்கள் கோவை செய்யப்படும். அப்போ திரும்ப சொல்லுகிற, நிறுவனத்துல பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள் அல்லது பல்வேறு பிரிவுகள் காணப்படும் போது குறிப்பிட்ட விடயத்துக்கென்று உத்தியோகத்தர்களுக்கு, பிரிவுகளுக்கு தனித்தனியாக கோவைகள் பேணப்பட்டு தனித்தனியாக ஆவணங்கள் கோப்பிடப்படும். எனினும் அந்த குறிப்பிட்ட விடயத்திற்கென வேறான கோவை ஒன்று பேணப்பட்டு தனித்தனியாக கோப்பிடப்பட்டவற்றின் ஒட்டுமொத்தமான அனைத்து பிரதிகளும் அதில் கோவை செய்யப்படும். இவ்வாறான கோவை மத்திய கோவை எனப்படும். இவ்வாறான கோவை மத்திய கோவை எனப்படும். உத்தியோகத்தர்கள் அல்லது பிரிவுகளுக்கு என தனித்தனியாக பேணப்படுகின்ற கோவைகள் துணை கோவைகள் என அழைக்கப்படும். இதற்கு வேணுமென்றா நீங்கள் உதாரணத்தை சொல்ல. உதாரணமாக, மேலதிக நேர கொடுப்பனவுக்கான அனுமதி அளித்தல் எனும் ஒரு விடயத்தை நோக்கினால், மேலதிக நேர கொடுப்பனவுக்கென பொதுவான ஒரு கோவை தலைமையகத்தில் பேணப்படும். இது மத்திய கோவை எனப்படும். அதேவேளை 10 பிரிவு காரியாலயங்கள் இருந்தால் தலைமை அலுவலகத்தில் அந்த 10 பிரிவு காரியாலயங்களுக்கு என 10 கோவைகளும், தலைமை காரியாலயத்துக்கென ஒரு கோவையுமாக 11 கோவைகள் மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக பேணப்படும். இவை துணை கோவைகள் என்று அழைக்கப்படும். இது நான் ஏற்கனவே சொன்னது விளங்கி இருக்கும் பிள்ளைகளுக்கு என்று நினைக்கிறேன். திரும்ப இந்த பகுதியை வேணுமென்றால் ரெக்கார்டிங்ல கேட்டு அதை சரிப்படுத்தி கொடுங்க. சரி, அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது உசா துணை கோவைகள், ரெஃபரன்ஸ் ஃபைல். என்ன, இதுல இருக்கிற எல்லா ஃபைல்களையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்ப முன்மாதிரி கோவை என்றால் என்னென்று ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல பார்க்க போறோம் என்கிறதால இங்க நாங்கள் பார்க்க இல்லை. முன்மாதிரி கோவைகள் தொடர்பாக வேலை படிமுறை கோவைங்கிறது கிட்டத்தட்ட இந்த வேலை படிமுறை கோவையை நாங்கள் அங்க சொல்லுகிற நடைமுறை கோவை, ப்ரொசீஜர் ஃபைல் என்பது போலவே பார்த்து கொள்ளலாம். உசாத்துணை கோவைகள் என்பதற்குள்ள இவை வச்சு வகைப்படுத்த சிலவள உசாத்துணை கோவைகள் என்றால் என்ன என்று கேட்டு அவ்வாறான கோவைகளுக்கு உதாரணம் தருக என்று சொல்லி கேட்கலாம். உசாத்துணை கோவை என்றால் என்ன என்று உங்களை கேட்டுட்டு உசாத்துணை கோவைகளுக்கான உதாரணங்கள் தாருங்கோ என்று கேட்டால் அப்போது நாங்கள் அதை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். உசாத்துணை கோவை என்றால் என்ன என்று உதாரணங்களாக நீங்கள் இந்த வேலை படிமுறை கோவை, கொள்கை கோவை,
சுற்று நிறுவங்கள் அறிவுறுத்தல்களினுடைய கோவை. இது மாடல் ஃபைல் என்ன அல்ல சாம்பிள் ஃபைல், முன்மாதிரி கோவைகள், தகவல் அறிக்கைகள் மற்றும் கோவைகள். இந்த புள்ளி விவர கைநூல் போன்றவை கூட ஒரு உசார் துணை கோவை தான். சரிதானே? ரெஃபரன்ஸ் ஃபைல் என்று சொல்லி சொல்லுவோம் நாங்கள். அந்த ரெஃபரன்ஸ் ஃபைல் என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். ஒரு விடயம் தொடர்பான அறிவுறுத்தல்கள், சுற்று நிறுவங்கள், முன் நடைமுறைகள் போன்ற விடயங்கள் அடங்கிய கோவை என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு விடயம் தொடர்பான அறிவுறுத்தல்கள், சுற்று நிறுவங்கள், முன் நடைமுறைகள் போன்ற விடயங்கள் அடங்கிய கோவை உசார் துணை கோவை என்று அழைக்கப்படுது. விடயங்களை கையாளும் உத்தியோகத்தர்கள் அல்லது விடய பொறுப்பு உத்தியோகத்தர்கள் என்று சொல்லும். என்ன விடய எழுதுனர்கள் என்ற வார்த்தையையும் பயன்படுத்துவதுண்டு. விடயங்களை கையாளும் உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு தேவையான கோவைகள், சுற்றறிக்கைகள், திணைக்கள கட்டளைகள், படியேற்ற திகதிகள் என்ற இன்கிரிமெண்டேட், ஆட்சேர்ப்பு நடைமுறைகள், அதற்கான ஒழுங்கு விதிகள், விதிக்கோவைகள் போன்ற தகவல்களை உள்ளடக்கிய அவர்களால் பேணப்படுகிற ஆவணங்கள் உசார் துணை கோவைகள் என்று வைக்கலாம். உதாரணமா லீவு சப்ஜெக்ட் செய்கிற ஒரு ஆள் அவர் தாபன விதி கோவையை வைத்திருக்கிறார் அல்லது தாபன விதி கோவையினுடைய விடுமுறையோடு தொடர்புடைய அத்தியாயங்களை அச்சிட்டு கோப்பிட்டு வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு உசார் துணை கோவை. சரிதானே? அது தொடர்பான நூல்கள், உசார் துணை நூல்கள், உசார் துணை கோவைகளாகத்தான் நாங்கள் எடுப்போம். அப்போ ஒரு விடயம் தொடர்பான அறிவுறுத்தல்கள், சுற்றறிக்கைகள், கட்டளைகள், முன் நடைமுறைகள் போன்ற விடயங்கள் அடங்கிய கோவை உசார் துணை கோவை என்று அழைக்கப்படுகிறது. விடயங்களை கையாளும் உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு தேவையான ஒழுங்கு விதிகள், சுற்றறிக்கைகள், நடைமுறை விதிகள், திணைக்கள கட்டளைகள், ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் போன்ற பல்வேறுபட்ட விவரங்களை இலகுவாக கண்டுகொள்வதற்காக அந்த தகவல்களை உள்ளடக்கிய ஆவணங்களை கோப்பிட்டு பேணுவது உசார் துணை கோவைகள் எனப்படும். என்ன என்ன விடயங்கள் எந்த கோவையில் உள்ளன என்கிற விடயங்களும் இதில் அடங்கி இருக்கு. உசார் துணை கோவைகள் என்பது எந்தெந்த விடயங்கள் எந்தெந்த கோவைகளில் உள்ளது என்கிற விடயங்களும் இதுல அடங்கி இருக்கு. உசார் துணை கோவை தொடர்பாக ஒரு கூற்று அடிக்கடி சொல்லப்படுவதுண்டு. கடிதங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படாத கோவை, கடித போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படாத கோவை என்று கேட்கப்பட்டால் அது உசார் துணை கோவை. சரிதானே? இந்த கோவை கடிதங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படுவது இல்லை. கடிதங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படாத கோவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் உசார் துணை கோவை என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, அதுல வேலை படிமுறை கோவை, முன்மாதிரி கோவை, சுற்று நிறுவங்கள், தகவல் அறிக்கைகள் விடுவோம். கொள்கை கோவை தொடர்பாக நாங்க பார்ப்போம். பாலிசி ஃபைல் என்றால் என்று சொல்லு. சரிதானே? அப்ப இந்த பாலிசி ஃபைல் என்றால் இப்ப சில கொள்கைகள் தொடர்பாக ஒரு கோவையை வைத்திருக்கிறது நல்லது. சரிதானே? இப்ப கொள்கை என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள். பல்வேறு கொள்கைகள் இருக்கு. நீங்கள் உதாரணமாக இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான கொள்கை, ஆட்சேர்ப்பு செய்வதற்கான கொள்கையில ஒரு விடயம் இருக்குது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறது இல்லை. என்ன திறந்த ஆட்சேர்ப்புல 45 வயதுக்கு மேல போற இல்லை. 10 வருஷம் மேல செய்தால் 55 வயதுல ஓய்வு பெறலாம். அப்போ 45 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறீங்க. ஓய்வு பெறுகிற வயது, விருப்ப ஓய்வூதிய வயது 55 வருடங்கள். அவர் 55 வயது வந்தால் விரும்பினால் பென்ஷன்ல போகலாம். கட்டாய ஓய்வு வயது 60. 60 வயதுக்கு பிறகு 60வது அவர் வேலை செய்யலாம். அப்ப இதெல்லாம் கொள்கை.
அப்ப இந்த கொள்கைகளுக்கு தனித்தனியாக இப்ப ஓய்வூதியம் தொடர்பான கொள்கைகளுக்கு ஒரு கோவை வச்சிருக்கணும். அடிக்கடி கொள்கை மாறும், இடையில ஒருக்கா மாறிச்சது. ஓய்வூதிய விருப்ப வயது 60, கட்டாய ஓய்வூதிய வயது 65 என்று மாறிச்சு. முதல் 55 60 என்று இருந்தது. ஓய்வூதிய விருப்ப வயது 55, கட்டாய ஓய்வூதிய வயது 60 என்று இருந்தது. பின்னர் ஓய்வூதிய விருப்ப வயது நீங்கள் விரும்பினா 60 வயது வரைக்கும் போகலாம், 65 வயது மட்டும் இருக்கலாம், 65 வயதுல தான் கட்டாயமா அனுப்புவோம் என்று சொல்லி வந்தது. பிறகு திருப்பி அந்த கொள்கை மாறிட்டு இல்ல ஓய்வூதிய விருப்ப வயது 55, கட்டாய ஓய்வூதிய வயது 60 என்று சொல்லி திருப்பி மாற்றிருக்காங்க. அப்ப இப்படியான இந்த விடயங்களை பேணுவது, ஒரு விடயத்துக்கு அந்த அது தொடர்பான கொள்கைகளை பேணுவதுதான் கொள்கை கோவை. கொள்கைகளை மாற்றம் அடைகிற போது அது தொடர்பான ஆவணங்களை அப்டேட் பண்ணி வச்சிருக்கும். சரிதானே? நாளது வரைப்படுத்தி அல்லது புதிதாக்கி அதை இற்றைப்படுத்தி என்ன சொல்றது, இற்றைப்படுத்தி நாளது வரைப்படுத்தி என்றெல்லாம் சொல்லுகிறது. அப்டுடேட் பண்ணி வச்சிருக்க வேணும். அது கொள்கை கோவை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்ப கொள்கை கோவை திணைக்களத்தின் அல்லது அமைச்சினுடைய கொள்கைகள் கோவையிடப்பட்டிருக்கும். திணைக்களம் அமைச்சோடு தொடர்புடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் கோப்பிடப்பட்டிருக்கும். கொள்கைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் விடயங்களை கையாளுகிற வழிமுறைகள் அல்லது பிரச்சனைகளை கையாளுகிற வழிமுறைகள். உதாரணமாக ஒரு அலுவலர் கேட்டு விலகுகிறார், அவர் பிரச்சனை தான் சேவையில இருக்கிற போது அவர் கேட்டு விலகுகிறார். அப்ப அதில் ஒரு கொள்கை ஒன்று இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னறிவித்தல் கொடுக்கணும், இல்லாவிட்டால் அவர் இறுதியாக பெற்ற மாத சம்பளத்தை கொடுக்கணும். அதுதான் பிரச்சனைகளை கையாளும் வழிமுறை. பல்வேறு கோவைகளில் இருந்தும் பிரதி செய்யப்பட்ட கொள்கை தொடர்பான விளக்கங்கள், வேற வேற கோவைகளிலிருந்து பிரதி செய்யப்பட்ட இந்த கொள்கை தொடர்பான விளக்கங்கள் பிஎஸ்சி ரெகுலேஷன்ல எடுப்பீங்க, பினான்சியல் ரெகுலேஷன்ல எடுப்பீங்க, பினான்ஸ் சர்க்குலர்ல எடுப்பீங்க, என்ன பப்ளிக் பினான்ஸ் சர்க்குலர்ல, இப்படி எல்லாத்துலையும் எடுத்து அந்த விடயம் தொடர்பாக பிரியாண செலவு வழங்குவோம். பிரியாண செலவு வழங்க வேண்டாம் எஃப்ஆர்ல எடுப்பீங்க, இ கோட்ல எடுப்பீங்க, இந்த மாதிரி. சரிதானே? அதே போல நிதி சுற்றறிக்கையில் எடுப்பீங்கள். இவ்வாறு பல்வேறு கோவைகளிடமிருந்தும் பிரதி செய்யப்பட்ட கொள்கை தொடர்பான விளக்கங்கள், கொள்கையோடு சம்பந்தப்பட்ட பதில் கடிதங்கள் போன்றவை இதில் உள்ளடக்கப்பட்டு இருக்கும். கொள்கை கோவை திணைக்களம் அல்லது அமைச்சினுடைய கொள்கைகளையும் திணைக்களம் அமைச்சு தொடர்புடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் கொண்ட ஆவணங்கள் கோப்பிடப்பட்டிருக்கும். கொள்கைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள், பிரச்சனைகளை கையாளுவதற்கான வழிகாட்டிகள், பல்வேறு கோவைகளில் இருந்தும் பிரதி செய்யப்பட்ட கொள்கை தொடர்பான விளக்கங்கள், கொள்கையோடு சம்பந்தப்பட்ட பதில் கடிதங்கள் போன்றவை கொள்கை கோவையில் கோப்பிடப்பட்டு இருக்கும். சரி, நிறைவான விடயத்துக்கு வருவோம். நாங்கள் பெயர் வழி கோவை, எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பர்சனல் ஃபைல், என்ன பெயர் வழி கோவை அல்லது சுய விவர கோவை, தனியாள் கோவை என்றெல்லாம் இதுக்கு வேற வேற பெயர்கள் இருக்கு. பெயர் வழி கோவை, சுய விவர கோவை, தனியாள் கோவை. சரிதானே? இப்படியாக இதுக்கு எப்படி சொன்னாலும் எங்களுக்கு பர்சனல் ஃபைல், பர்சனல் ஃபைல் என்று சொல்லி தெரியும். ஃபைல் அல்ல, என்னுடைய உச்சரிப்புல தவறு, பெயர் வழி கோவை பர்சனல் ஃபைல். அப்ப இந்த பர்சனல் ஃபைல் என்றால் என்னன்னு கேட்டா, சொறி பிள்ளைகள் தாமதத்துக்கு தொடர்ந்து பேசும். என்ன இந்த பெயர் வழி கோவை தொடர்பாக நாங்கள் சும்மா ஒரு அதை விரைவுபடுத்தி கொண்டு போவோமே. சுய விவர கோவை என்றால் என்ன என்று சொல்லி எழுத எங்களுக்கு இயலும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு கால் சரி பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிறோம். தனிநபர் கோவை, பெயர் வழி கோவை, சுய விவர கோவை, தனியாள் கோவை, பர்சனல் ஃபைல் என்று அழைக்கப்படுகிறது தொடர்பாக கதைக்கப்படும். ஒரு நிறுவனம் அல்லது திணைக்களத்தில் பணியாற்றும் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள்
தொடர்பில் ஒவ்வொருவருடைய விவரங்களையும் உள்ளடக்கியதாக தனித்தனியாக பேணப்படுகின்ற கோவை தனிநபர் கோவை அல்லது பெயர் வழி கோவை எனப்படுகிறது. ஒரு நிறுவனம் அல்லது திணைக்களத்தில் பணியாற்றும் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்களுடைய விவரங்களை உள்ளடக்கியதாக தனித்தனியாக பேணப்படுகின்ற கோவை தனிநபர் கோவை பெயர் வழி கோவை சுய விவர கோவை அல்லது தனியாள் கோவை என்கிற பெயர்களில் அழைக்கப்படுது. இந்த கோவையில் குறிப்பிட்ட நபரை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையில் ஆரம்பித்து அவர் ஓய்வு பெறுதல் அல்லது சேவையிலிருந்து நீங்குதல் வரையில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கடித தொடர்பாடல்கள் அதனோடு தொடர்புடைய ஆவணங்கள் படிவங்கள் போன்ற அனைத்து ஆவணங்களும் கோவையிடப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட ஒரு நபரை அரசாங்க சேவைக்கு தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சை ஆவணங்கள் தொடக்கம் அவர் ஓய்வு பெறும் வரை அல்லது சேவையிலிருந்து நீங்கும் வரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து தொடர்பாடல்களையும் உள்ளடக்கியதான கடிதங்கள் படிவங்கள் ஆவணங்கள் பதிவுகள் போன்ற அனைத்தும் சுயவிவர கோவையில கோப்பிடப்பட்டிருக்கும். சில வேளைகள்ல இலகுவான கேள்வியையும் எங்கள்கிட்ட கேட்கலாம். எல்லா நேரத்திலையும் கடினமாகத்தான் கேட்பார்கள் என்று இல்லை. சும்மா ஒரு முன்னோட்டமாக சுயவிவர கோவை என்பதை விவரித்து அதில் உள்ளடங்கும் ஆவணங்களை தருக என்று சொல்லி கேட்கலாம். சுயவிவர கோவை அல்லது பெயர் வழி கோவையில உள்ளடங்குகிற ஆவணங்கள் தொடர்பாக சொல்லுங்கோ என்று எங்கள்கிட்ட கேட்டால் எங்களால் இலகுவாக நிரல்படுத்தையில நான் வேகமாக உங்களுடைய ஞாபகத்துக்காக அந்த பகுதிகளை சொல்லிக் கொண்டு போகும். சுயவிவர கோவை ஒன்றில் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை என்று கேட்பார்களாக இருந்தால் நியமன கடிதத்தின் பிரதி கடமையை பொறுப்பேற்ற கடிதம் வரலாற்று தாள் இடமாற்ற கடிதங்களின் பிரதிகள் செயலாற்றுகை மதிப்பீடுகள் வேதன ஏற்ற சான்றிதழ்கள் இன்கிரிமெண்ட் சர்டிபிகேட் வேதன ஏற்ற சான்றிதழ்கள் மெச்சுரைகளும் கண்டனங்களும் கொமெண்டேஷன்ஸ் மெச்சுரைகளும் கண்டனங்களும் WNOP டீட்டெயில் அதை நாங்கள் தமிழிலேயே சொல்லுவோம் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட பிரகடனத்தின் பிரதி விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட பிரகடனத்தின் பிரதி அல்லது அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதியத்தின் பிரகடன பிரதி. சில பேர் நான் பென்ஷனபிள் ஆபீசர்ஸ் அவைக்கு பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தான் இருக்கும் PSPF அது தொடர்பான டிக்ளரேஷன் காப்பீஸ். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தராக இருந்தால் பிணைப்பணம் செலுத்தும் சான்றிதழின் பிரதி பிணைப்பணம் செலுத்தியமைக்கான சான்றிதழின் பிரதி மருத்துவ அறிக்கை என்ன படிவத்தில் செய்கிறது சுகாதாரம் 169 சுகாதாரம் 169 படிவத்தில் மருத்துவ அறிக்கை தேசிய அடையாள அட்டையின் சான்றுபடுத்திய பிரதி பிறப்பு சான்றிதழ் இந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பாக இருக்குது. சுயவிவர கோவைக்கான பிறப்பு சான்றிதழை அலுவலர் தன்னுடைய செலவில் பெற்று மூலப்பிரதியை கொடுக்க வேணும் என்று இருக்குதான். இந்த இடத்துல வந்தா போல ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். பிறப்பு சான்றிதழ் தொடர்பில் சரியான கூற்று என்று சொல்லி ஏதோ ஒரு பரீட்சையில கேட்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த குறிப்பிட்ட உத்தியோகத்தர் அவருடைய செலவில் பெறப்பட்ட பிறப்பு சான்றிதழின் மூல பிரதியினை சுயவிவர கோவைக்கு வழங்க வேண்டும். கல்வி தகமை சான்றிதழ்களை மூல பிரதி கொடுக்க தேவையில்லை. கல்வி தகமை சான்றிதழ்கள் ஏனைய தகமை சார்ந்த சான்றிதழ்கள் தொழில் தகமை
ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். சரிதானே? வாழ்மை சார்ந்த தகமைகள் என்பவற்றை உறுதிப்படுத்தும் சான்றிதழ்களின் பிறகு திருமணம் முடித்திருந்தால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ். படிவம் பொது 160 சேவை உடன்படிக்கை. சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம் அவசியமான சந்தர்ப்பங்கள்ல இப்போது உத்தியோகத்தர்கள் எல்லாரும் சமர்ப்பிக்க வேணும், சமர்ப்பிக்காட்டி பெனால்டி என்னெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். சரிதானே? பொருத்தமான சந்தர்ப்பங்கள்ல சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம். பொதுவாக சொத்து பிரகடனம் ஒன்று இருக்கு. பொது 261 சொத்து பிரகடனம். இதை விட சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம் தற்போது ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்துக்கு கீழே அது நடைமுறையில இருக்கு. சொத்துக்கள் பொறுப்புகளின் பிரகடனம். அதுபோல அலுவலருடைய நிரந்தர அல்லது தற்காலிக முகவரி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, இந்த ஆவணங்கள் எல்லாவற்றையும் கொண்டதாக பெயர் வழி கோப்பை திறந்து அதை அப் டு டேட் பண்ணி வைத்திருக்கணும். அதாவது இட்டை வரையானதாக பேணி வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ கோவைகள் தொடர்பில் கோவைகள் என்றால் என்ன, கோவைகளின் வகைகள் என்பது தொடர்பாக சாதாரணமாக இவ்வளவு விடயங்களை தான் நான் பேசுவதற்கு உத்தேசித்திருந்தேன். இன்னும் கோவைகள் தொடர்பில் கேட்கப்பட்ட சில எளிமையான வினாக்கள், அதை நான் இங்க பட்டியல்படுத்த இல்லை. கோவைகள் தொடர்பாக கேட்கப்பட்ட சில எளிமையான வினாக்களை நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நாங்கள் இன்றைக்கு பேசுகிற விடயம் கோவைகள், ஆவணங்கள் மற்றும் கோப்பிடல் என்று சொல்லி உங்களுடைய பாடப்பரப்பிலே அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவணங்கள் மற்றும் கோப்பிடல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலே ஆவணங்கள் என்பது ஒரு பெரிய விடயம், படிவங்கள் போன்றவை, அது தனியாக பின்னர் முகாமைத்துவத்துக்குள்ளே இருக்கு. நாங்கள் இங்க ஆவணங்கள் மற்றும் கோப்பிடுதல் என்பது கோப்புக்கள், ஃபைல் என்ன, கோப்பிடல், கோப்பிடும் நடைமுறைகள், கோவைகளின் முகாமைத்துவம், இப்படியாக இதை வகைப்படுத்தலாம். எளிமையாக சொன்னால் 3 பிரிவுகளாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஒன்று கோவைகள் என்றால் என்ன, ஒரு அலுவலகத்தில் பேணப்படுகிற கோவைகள் எவை, அவற்றினுடைய லட்சணங்கள், அவற்றினுடைய பண்புகள் எவை என்பது தொடர்பாக ஒரு தொகுதியாக, இது ஒரு சிறிய தொகுதி, இலகுவான தொகுதியாக இருக்கும். இரண்டாவது கோவைப்படுத்தல், ஃபைலிங் அண்ட் ஃபைலிங் ப்ரொசீஜர். கோவைப்படுத்தலும் கோவைப்படுத்தல் நடைமுறைகள் அல்லது கோப்பிடல் முறைகளும் கோப்பிடல் நடைமுறைகள். சரிதானே? ஃபைலிங் மெத்தட்ஸ், ஃபைலிங் ப்ரொசீஜர். கோப்பிடல் முறைகளும் கோப்பிடல் நடைமுறைகளும், இது 2வது வகை. 3வது கோவை முகாமைத்துவம். கோவை முகாமைத்துவம், ஃபைல் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த 3 பெரிய தலைப்புகளை கொண்டதாகத்தான் சாதாரணமாக நாங்கள் கோவைகள் என்கிற ஆவணங்களும் கோவைகளும் என்பதை நாங்கள் இதுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். நான் படிவங்களை, ஃபார்ம்ஸை இதுக்குள்ள கொண்டு வரையில்லை, அதை வெளியே வச்சுக்கொள்வோம். சரியா? அப்ப 3 பெரிய விடயம் நான் ஏற்கனவே சொன்னது போல இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இதுல ஒரு சிறிய துண்டை நாங்கள் முடிச்சிட்டோம். 1வது துண்டு கொஞ்சம் சிறியது, விளங்கிக் கொள்வதற்கும் இலகுவானது. கோவைகள் என்பதை பற்றி பார்த்துட்டோம். கோவைகள், அதனுடைய வகைகள், அலுவலகம் ஒன்றில் பேணப்படுகின்ற கோவைகள், அவை கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் என்ன, அவை வைத்திருக்கப்படுவதனால, கோவைகள் மற்றும் ஆவணங்கள், பதிவேடுகளை வைத்திருப்பதனால எதிர்பார்க்கப்படுகிற நன்மைகள் அல்லது இலக்குகள் என்ன என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். 2வது கோவைப்படுத்த, கோவைப்படுத்தும் முறைகளும் கோவைப்படுத்தல் நடைமுறைகளும், கோப்பிடல் முறைகளும் கோப்பிடல் நடைமுறைகளும் என்று வைத்துக் கொள்வோமே. ஃபைலிங் மெத்தட்ஸ் அண்ட் ஃபைலிங் ப்ரொசீஜர். இது ஒரு பெரிய பகுதி, மிக நுணுக்கமாக படிக்க வேண்டியது.
இதை விட நுணுக்கமாக இருக்குது ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோவைகளின் முகாமைத்துவம். இப்ப நாங்கள் இதை தொடர்ச்சியாகத்தான் படிப்போம், இதை துண்டாக்க மாட்டோம். ஒரு துண்டு முடிஞ்சது மிச்சம் பெண்ணிங்களை இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வருவோம் இல்லை. இந்த மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் நிறைவு செய்வோம். அடுத்து வருகிற 2 அல்லது 3 செயலமர்வுகளுக்குள்ள நாங்கள் இதை வேகப்படுத்தி முடிக்க வேண்டும். 2 செயலமர்வுகள்ல முடிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம். சரிதான். இப்ப நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து கோப்பிடும் முறைகள் தொடர்பாக, கோவைப்படுத்தல் என்பது தொடர்பாக, ஃபைலிங் மெத்தட்ஸ் சரிதானே தொடர்பாக கொஞ்சம் விஷயத்தை கதைப்போம். இயலுமான வரைக்கும் நான் உங்களுக்கு எளிமையாக அதை சொல்ல பார்க்கிறேன், இலகுவாக விளங்கப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். கோவைப்படுத்தல் என்றால் என்ன? ஃபைலிங் என்றால் என்ன? கோவைப்படுத்தல் என்றால் என்ன? ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விடயங்கள் தொடர்பிலும், ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படுகின்ற சகல விடயங்கள் தொடர்பாகவும் கடிதங்கள், ஆவணங்களை விடய வாரியாக பிரித்து, ஒவ்வொரு சப்ஜெக்டா பிரிச்சு, ஏன்னா ஒரு சப்ஜெக்டா அதை பிரிக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நிறைய விடயங்கள் தேவைப்படும். சகல விடயங்கள் நிறுவனத்துக்கு தேவைப்படுகிற சகல விடயங்கள் தொடர்பிலான கடிதங்கள், ஆவணங்கள், பதிவுகள் போன்றவற்றை விடய வாரியாக பிரித்து சப்ஜெக்ட் வைஸா சோர்ட் அவுட் பண்ணி கால ஒழுங்கில் அல்லது பொருத்தமான ஏதேனும் ஒரு முறையில், நான் முதல் சொன்னது போல கருத்தண்ணி படிக்க வேணும். ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படுகின்ற சகல விடயங்களோடும் தொடர்புடைய கடிதங்கள், ஆவணங்கள், பதிவுகளை, இது ஒரு விடயம் முடிஞ்சது. 2வது, விடய வாரியாக பிரித்து. 3வது, கால ஒழுங்கில் அல்லது பொருத்தமான ஏதேனும் ஒரு முறையில். 5வது விடயம், பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி தேவைப்படும் போது விரைவாகவும் இலகுவாகவும் தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒன்று திரட்டி வைத்திருக்கும் செயற்பாடு கோவைப்படுத்தல் ஆகும். இந்த வரைவிலக்கணத்தை வடிவா உடைச்சு சொல்லிட்டேன். இனி திருப்பி நான் அதோட கதைக்கை. ஒரே வீச்சுல பாடி காட்டுறான். இப்ப நாங்க தனித்தனியா டீ கோட் பண்ணியாச்சு, பாட்டை ஒரே மூச்சுல பாடிவிடும். சரிதானே? சுரவரிசை எல்லாம் சொல்லி பாட்டை எடுத்து வச்சு ஒரு வரியா டீ கோட் பண்ணி கதை முடிஞ்சுது. ஒரு கால் அதே பாவத்தோட அதே சுருதியில பாடிவிடுவோம். ஒரு நிறுவனத்திற்கு தேவைப்படும் சகல விடயங்கள் தொடர்பிலான கடிதங்கள், ஆவணங்கள், பதிவுகளை விடய வாரியாக பிரித்து கால ஒழுங்கில் அல்லது பொருத்தமான ஏதேனும் ஒரு முறையில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி தேவைப்படும் வேளையில் விரைவாகவும் இலகுவாகவும் தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒன்று திரட்டி வைத்திருத்தல் கோவைப்படுத்தல் ஆகும். சரி, அப்போ ஒரு நிறுவனத்துக்கு கோவைப்படுத்தல் ஏன் அவசியமாகிறது? நாங்கள் கோவைகளை வைத்திருப்பதன் நோக்கம் என்ன என்று படித்தோமோ அதே விடயங்களை கோவைப்படுத்தல் ஏன் அவசியம் என்று கேட்கிற போது அதே விடயங்களையே நாங்கள் பதிலாக எழுதலாம். அதில் அதிகம் சிரமப்பட தேவையில்லை என்றானே. அப்போ நிறுவனத்துக்கு கோவைப்படுத்தல் ஏன் அவசியமானதாக இருக்கிறது? எதிர்கால தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய தரவுகளை பாதுகாப்பாக பேணிக் கொள்வதற்கும் அவற்றை வேண்டிய வேளையில் இலகுவாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்வதற்கும் கோவைப்படுத்தல் அவசியமாக இருக்கிறது. நிறுவனம் தீர்மானமெடுத்தல் மற்றும் திட்டமிடல் செயல்முறைகளுக்கு தேவையான தகவல்களை இலகுவாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்வதற்கு
ஆவணங்கள் சிதைந்து போகாமல் தொலைந்து போகாமல் பாதுகாப்பதற்கு. மூன்றாவது, அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அலுவலக ஆவணங்களை அணுகக்கூடியதாக தகவல்களை அந்தரங்கமான முறையில் பாதுகாப்பதற்காக. நிறுவனத்தின் வரலாறு மற்றும் நிறுவனத்தினால் கையாளப்படுகின்ற விடயங்களின் தொடர்ச்சி மற்றும் வரலாறு, நிறுவனம் பற்றிய விவரங்கள் போன்றவற்றை பாதுகாப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும். தகவல்களை விடய ரீதியாக தரம் பிரித்து பேணிக் கொள்வதற்கு கோவைப்படுத்தல் அவசியம். கோவைகளை படித்து விடயங்களை அறிந்து கொள்வதற்கு. இங்க நேரம், செலவு, காகிதாதிகள், முயற்சி, பொருட்கள், மெட்டீரியல்ஸ் போன்றவற்றின் விரயம் தவிர்க்கப்படும். முறையாக கோவைப்படுத்துவதன் மூலம் புதிதாக ஆட்சேர்க்கப்பட்ட அலுவலர்களும் பயிற்சியற்ற அலுவலர்களும் விடயங்களை கையாளுவதற்கும் விடயங்களை புரிந்து பணியாற்றுவதற்கும் கோவைகள் அவர்களுக்கு உதவும். நிறுவனம் தான் வழங்கும் சேவைகளை இலகுவாகவும் விரைவாகவும் சரியாகவும் திறனாகவும் வழங்கும். அதன் மூலமாக நிறுவனம் தொடர்பான நன்மதிப்பு, வாடிக்கையாளர் நன்மதிப்பு மேம்படும். அப்ப ஒரு நிறுவனத்துக்கு கோவைப்படுத்தல் ஏன் அவசியமாகிறது, அல்லது கோவைப்படுத்தலினால் ஒரு நிறுவனம் பெறக்கூடிய நன்மைகளவை என்று கேட்கிற போது இன்னும் பல விடயங்கள் இருக்கு. நாங்கள் மேலோட்டமாக சொன்ன விடயங்களை விட இன்னும் பல விடயங்கள். என்ன, அங்க ஒரு கொலாபரேஷன், அதாவது ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். சட்ட ரீதியான தேவைப்பாடுகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது அரசாங்கத்தினால் பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்ற நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு கோவைப்படுத்தல் அவசியமாக இருக்கும். சட்ட ரீதியான தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு, விதிகளை பின்பற்றுவதற்கு அவசியமானதாக இருக்கும். நிறுவனத்தின் தொழிற்பாடுகள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையை காண்பிப்பதற்கு, நிறுவனம் எவ்வாறு செயற்படுகிறது என்பது தொடர்பாக அதனுடைய கணக்கேடுகள், பதிவேடுகள், ஆவணங்கள் போன்றவை இருந்தால் தானே, கோவைப்படுத்தி வச்சிருந்தால் தானே காட்டலாம். ஆகவே நிறுவனத்தின் செயற்பாடு தொடர்பாக பொறுப்பு கூறும் தன்மை, வெளிப்படைத்தன்மை என்பவற்றை நிரூபிப்பதற்கு கோவைப்படுத்தல் அவசியமானதாக இருக்கிறது. நிறுவனத்தின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் ரிவ்யூ, ஆடிட், அப்ரூவ், அவற்றை ஆய்வு செய்தல், அங்கீகரித்தல் நடவடிக்கைகளுக்கு கோவைப்படுத்தல் அவசியமானதாக இருக்கிறது. நிறுவனத்தில் கையாளப்படுகின்ற விடயங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கும் எல்லோருக்கும் ஒரே சீராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் கோவைகள் அவசியமாக இருக்கு. அதாவது கோவைகளினுடைய தொடர்ச்சி, கடந்த காலத்துல அந்த விடயம் தொடர்பு எந்த இடத்துல அந்த விடயம் நிக்குது, இதுல இருந்து அங்க போகணும். சரிதானே? விடய வரலாறு, விடயத்தின் தொடர்ச்சி, எதிர்கால நடவடிக்கைகள், தீர்மானங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு கோவைப்படுத்தல் அவசியமானதாக இருக்கிறது. அப்ப கோவைப்படுத்தல் என்றால் என்ன? இரண்டாவது, ஒரு நிறுவனத்திற்கு கோவைப்படுத்தல் ஏன் அவசியமாகிறது, அல்லது கோவைப்படுத்தலினால் ஒரு நிறுவனம் பெற எதிர்பார்க்கின்ற நன்மைகள் எவை என்று கேட்கப்பட்டால் உங்களுக்கு இப்ப பல 10 விடயங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு. நாங்கள் திரும்ப இதை ஒரு ஆவணமாக்கி தொகுத்து கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் கடினமான விடயங்களாக இருக்காது. நாங்கள் கடினம், இலகு எல்லாவற்றையும் ஒரு படிமுறையாக அடுக்கி கொண்டு போவோம். தெரிந்த விடயங்களை கொஞ்சம் வேகமாக கதைச்சு கொண்டு போவோம் பிள்ளைகள். சரிதானே? கோவையிடுதலில் பின்பற்றப்பட வேண்டிய அம்சங்கள். சரிதானே? ஒரு ப்ராப்பர் ஃபைலிங் மெத்தட்ல நீங்கள் என்னென்ன விடயங்களை நீங்க பார்க்கலாம். ஒரு முறைமையான கோப்பிடும் நிறுவனம் ஒன்றில் எவ்வாறான பண்புகளை பார்க்கலாம். சிறந்த கோப்பிடுதலில் காணப்படும் பண்புகள் எவை? இது வெவ்வேறு விதமாக கேட்கலாம்.
சரிதானே? கோவையிடும் போது அல்லது கோப்பிடும் போது கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களை வேண்டு கேட்கலாம். சிறந்த கோப்பிடும் முறை ஒன்றில் காணப்படுகின்ற பண்புகள் எவை என்று கேட்கலாம். கடித கோப்பு ஒன்றினை சிறப்பாக பேணி வருவதற்காக மேற்கொள்ள வேண்டிய செயன்முறைகள் எவை என்று கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்டாலும் ஒரு நல்ல ஃபைலிங் மெத்தட்ல என்னென்ன எல்லாம் இருக்கும் என்று சொல்லி கேட்க. சரிதானே? ஒரு நிறுவனத்துல சிறந்த கோப்படும் முறை காணப்படுகிறது எனில் அங்கு நீங்கள் அவதானிக்கக்கூடிய பண்பு என்ன என்று சில விட கேட்பார்கள். இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிய அவருக்கு பேர் ஒரு நிறுவனம் சிறந்த கோப்பிடல் முறையை பின்பற்றி வருகிறது என்பதை வெளிப்படுத்தும் விடயங்கள் சரிதானே? எப்படி கேட்டாலும் உங்களுக்கு விளங்கணும் இதுதான் விடயம் என்று சொல்லி இது 3 தடவை கேட்கப்பட்டிருக்கு கடந்த காலங்கள். சரிதானே? எம்எஸ்ஓ பரீட்சைகள்ல நான் நினைக்கிறேன் தரம் 2 வினைத்திற மகாந்தட பரீட்சை, அதுபோல சுப்ரா 2லையும் கேட்கப்பட்டிருக்கு. சிறந்த கோப்பிடம் முறையின் பண்புகள். இலகுவாக நாங்கள் இந்த தலைப்பை வைத்துக் கொள்வோம். கேள்வி எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். கோப்பிடும் போது கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான அம்சங்கள், சிறந்த கோப்பிடுதலில் காணப்படும் பண்புகள், கடித கோப்புகளை சிறப்பாக பேணி வருவதற்காக நிறுவனம் ஒன்று பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள், சிறந்த கோப்பிடும் முறையினை கொண்டுள்ள நிறுவனம் ஒன்றில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இயல்புகள் என்கிற ஒவ்வொரு விதமாக இதற்குரிய தலைப்புகளை நீங்கள் இட்டுக்கொள்ளலாம். சரிதானே? தனித்தனி விடயங்களுக்கு தனித்தனியான கோவைகள் பேணப்படுவதோடு ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை பேணப்பட வேண்டும். ஒவ்வொரு விடயங்களுக்கு ஒரு கோவை, ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை. இப்ப நான் சொல்லுகிறது, ஒரு கோவையில ஒரு விடயம், ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை. இந்த ரெண்டும் ஒன்று இல்லை. சரிதானே? இப்ப சில வேளை ஒரு சப்ஜெக்டுக்கு 4-5 ஃபைல் இருக்கும். சில வேளையில ஒரு சப்ஜெக்டுக்கு 4-5 ஃபைல் இருக்கும். ஒரு ஃபைல்ல 4-5 சப்ஜெக்டை கட்டி வச்சிருப்பாங்க. இது ஒரு சிறந்த கோப்பிடல் முறை அல்ல. அப்ப கோப்பிடல் முறையில காணப்படுகிற குறைபாடுகள் கேட்டா இது இந்த மறுதலையா இருக்கணும். அதை நாங்க பிறகு பார்ப்போம். இங்க என்ன சொல்றோம்? ஒரு கோவையில் ஒரு விடயம் இருக்க வேணும், ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை தான் இருக்க வேணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ஒரு ஃபைல்ல 4-5 விஷயத்த குத்தி கட்டக்கூடாது. அதே போல ஒரு விஷயத்த 4-5 ஃபைல்ல கொண்டு போய் கட்டி வைக்க கூடாது. ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனியான கோவைகள் பேணப்படுவதோடு ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை பேணப்பட வேண்டும். கோவையில் விடயம் குறிப்பிடப்படுதல் கோவைக்கான தலைப்பு என்ன? கோவையில் விடயம் மற்றும் தொடர்பு இலக்கம் குறிப்பிடப்பட வேண்டும். இறுக்கமாக கட்டப்படுதல். இனி இந்த வேண்டும் வேண்டும் எல்லாம் விட்டுட்டு எளிமையாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். தனித்தனி விடயங்களுக்கு தனித்தனி கோவைகள் பேணப்படுவதோடு ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை பேணப்படுதல். கோவையில் விடயம் மற்றும் தொடர்பு இலக்கம் குறிப்பிடுதல். இறுக்கமாக கட்டப்படுதல். கோப்பிடப்படும் ஆவணங்களுக்கு பொருத்தமான முறையில் தொடர் இலக்கம் இடுதல். கோவைகளை இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாகவும் பெறக்கூடியதாகவும் கையாளக்கூடியதாகவும் இருக்கவும். கோவைகளை இலகுவாக அடையாளம் காணுதல், பெற்றுக்கொள்ளுதல், கையாளத்தக்கதாக இருக்கவும். பிளந்த கோவை. இந்த பிளந்த கோவை என்றா என்ன, புத்தக கோவை என்றா என்ன பிறகு படிப்போம். உங்களிடம் இருக்கிறதெல்லாம் பிளந்த கோவை என்று வச்சுக்கொள்ளுங்க. பிளந்த கோவை எனில் குறிப்பு தாள்கள் பத்திரமாக இணைக்கப்பட்டு அவை ரோம் இலக்கமிடப்பட்டிருக்க வேண்டும். பாதுகாப்பானதாகவும் சிக்கனமானதாகவும் இருக்கவும். பாதுகாப்பாக வைத்து பேணப்படுவதோடு அங்கு பராமரிக்கப்படுகின்ற இடம், காகிதாதிகள் போன்றவை சிக்கனமாக இருக்க வேண்டும். நெகிழ்ச்சி தன்மை உடையதாக இருக்க வேண்டும். நெகிழ்ச்சி தன்மை உடையது என்றால் அதுல ஆவணங்களை தேவைக்கேற்றபடி பெற்று மீள வைக்கிற இந்த மாதிரியான நெகிழ்ச்சி தன்மை, ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். நெகிழ்ச்சி தன்மை உடையதாக இருக்க வேண்டும். பொருத்தமான உரைகளில் கோவை செய்யப்படுதல். உதாரணத்துக்கு கேஸ் ஃபைல் என்றால் அது சாதாரண கடதாசி மட்டையில நீங்க வச்சிருக்கிற இந்த 2ஆம் அடிக்கக்கூடிய ஃபைல்ல வைக்கலாம்.
அது ஒரு கேஸ் ஃபைல். சரிதானே? ஒரு தனிநபர் கோவையாக இருந்தால் தடித்த மட்டை, பழுதடையாதது, கீழுக்கும் மேலுக்கும் தனித்தனி மட்டைகளாக அப்படி இருக்கும். அப்போ விடயத்துக்கு பொருத்தமான உரைகளில கோவைப்படுத்தி இருக்கவும். புதிய உத்தியோகத்தில் ஒருவர் கோவையினை பார்க்கின்ற போது விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல ஃபைலிங் இருக்குமா இருந்து புதிய உத்தியோகத்தில் ஒருவர் விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் எழும் பிரச்சனைகளுக்கு இலகுவாக பரிகாரம் காணக்கூடியதாக இருக்கவும். பொருத்தமான வகையில வகைப்படுத்த வேண்டும். பொருத்தமான வகையில் வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன் என்று சொல்றது. சரிதானே? பொருத்தமான முறையில் அதை பிரதேச ரீதியாக வகைப்படுத்தலாம், ஆல்பபெட்டோடருக்கு வகைப்படுத்தலாம். இது நான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அழகா சொல்லி தருவேன். இலக்க ஒழுங்குல வைக்கலாம், அல்லது பெயர் ஒழுங்குல வச்சிருக்கலாம், கால ஒழுங்குல வச்சிருக்கலாம், பிரதேச ரீதியாக வைத்திருக்கலாம், அதாவது புவியியல் ரீதியாக வைத்திருக்கலாம், பெறுமதி அடிப்படையில் வைத்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில பொருத்தமான வகையில கோவைகளை வகைப்படுத்தி வைத்திருக்கும். இப்ப கச்சேரி என்றால் ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸுக்கும் தனித்தனியாக ஒரு செட் வச்சுக்கொள்ளலாம், அல்லது அகர ஒழுங்குல வச்சிருக்கலாம். இப்போ சுய விவர கோவைகளாக இருக்குமாக இருந்தால் பதவி நிலை அலுவலர்களுடைய தரவரிசையில வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ஒழுங்குல பொருத்தமான முறையில அதை வகைப்படுத்தணும். அது வகைப்பாடு, வகுப்பாக்கம் செய்யுது, கிளாசிபிகேஷன் என்று சொல்றது. சரிதானே? சுட்டகராதி பயன்படுத்துதல். சுட்டகராதி, சுட்டு அட்டை என்பவை நான் திரும்ப விளங்கப்படுத்துகிறேன். கோவை பதிவேடு பேணப்பட வேண்டும். கேஸ் ரெஜிஸ்டர் கட்டாயம் வச்சிருக்கவர். அதுபோல கோவைகளினுடைய அசைவு குறிப்புகள், கோவைகள் வெளியில போனால் அதை குறித்து வைக்கிறதுக்கு ஒரு முறைமை உண்டு வேணும். அசைவு அட்டை, சலன அட்டை எல்லாம் சொல்லுவோம். அப்ப இங்க கோவையிடலில் காணப்படக்கூடிய விசேடமான பண்புகள், சிறந்த கோவையிடலில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய பண்புகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லலாம், தனித்தனி விடயங்களுக்கு தனித்தனி கோப்புகள் பேணப்படுவதோடு ஒரு விடயத்துக்கு ஒரு கோப்பு பேணப்பட வேணும். கோவையில் விடயம் மற்றும் தொடர் விளக்கம் என்பவை முறையாக குறிக்கப்பட வேண்டும். இறுக்கமாக கட்டப்பட்டு ஆவணங்களுக்கு பொருத்தமான வகையில தொடர் விளக்கம் இடப்பட்டிருக்க வேண்டும். கோவைகள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாகவும் கையாளக்கூடியதாகவும் இலகுவில் தேடிப்பெறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். பிறந்த கோவையாக இருந்தால் மினிட் ஷீட் என்று சொல்வேன், குறிப்பு தாள்கள் இணைக்கப்பட்டு அவற்றுக்கு ரோமன் இலக்கத்தில் இலக்கமிடப்பட்டிருக்க வேணும். சிக்கனமானதாகவும் பாதுகாப்பாக வைத்து பேணக்கூடியதாகவும் இருக்க வேணும். பொருத்தமான உரைகளில் கோப்பிடப்பட்டிருக்க வேண்டும். புதிய உத்தியோகத்தர்களும் இலகுவாக புரிந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வசதியானதாக இருக்க வேணும். எதிர்காலத்தில் எழத்தக்க சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருப்பது சிறந்தது. பொருத்தமான வகையில கோவைகள் வகைப்படுத்தப்பட்டு சுட்டகராதி பயன்படுத்த வேண்டும். குறுக்கு தொடர்புகள், அசைவு குறிப்புகள் பயன்படுத்த வேண்டும். கோவை வெளியே போகிற வருகிற தொடர்பான பதிவுகள் இருக்க வேண்டும். கோவை பதிவேடு காணப்பட வேண்டும். இதை சிறந்த ஒரு கோப்பிடல் முறையில நீங்கள் அவதானிக்கக்கூடிய பண்புகள். ஒரு அலுவலகத்தில் முறையற்ற கோப்பிடல் காணப்படுமாக இருந்தால், அல்லது கோப்பிடல் தொடர்பான குறைபாடுகள் காணப்படக்கூடிய அலுவலகங்கள்ல நீங்கள் எவ்வாறான பண்புகளை காணலாம் என்று கேட்பணும். இது சிறந்த பண்புகளை எப்படி காணலாம் என்று கேட்கிறது போல, கோப்பிடல்ல நல்ல பண்பு இல்லாவிட்டால் நீங்கள் என்னென்ன அம்சங்களை அங்க அவதானிப்பீர்கள். சரிதானே? கோப்பிடுதல் தொடர்பில் இப்ப உங்களால நல்ல பண்புகளை அவதானிக்க முடிந்தது. அலுவலகம் ஒன்றில் குறைபாடுடைய கோப்பிடல் முறை ஒன்று காணப்படுமாக இருந்தால் அங்க நீங்கள் அவதானிக்கக்கூடிய இயல்புகள் என்ன என்று சொல்லி குறைபாடுடைய கோப்பிடல் காணப்படுகிற போது நீங்கள் என்னென்ன இயல்புகளை பார்ப்பீங்க. சரிதானே? அப்போ கோப்பின் தலைப்பு, கோவையின் தலையங்கம் மிக நீண்டதாக சிக்கலானதாக காணப்படுவது இது ஒரு குறைபாடு, அவதானிக்கக்கூடிய குறைபாடு. கோவையின் தலையங்கம் மிக நீண்டதாக சிக்கலானதாக காணப்படுகிறது.
அதிக எண்ணிக்கையான ஆவணங்கள் ஒரு கோவையில் கோவை செய்யப்பட்டது, அது வெளியில எல்லாம் நீட்டிக்கொண்டு நிற்கும். நிறைய பேப்பர் 500 பேப்பர் கட்டியிருப்பார், சரிதானே? அதிக எண்ணிக்கையான ஆவணங்கள் கோவை செய்யப்பட்டது. பொருத்தமற்ற உரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொருத்தமில்லாத கவர், பொருத்தமற்ற உரை கோவை செய்யப்பட்டது. ஒழுங்கற்ற முறையில் ஆவணங்கள் கோப்பிடப்பட்டிருந்த ஒரு காட்டுகிற போது ஒரே நேருக்கு இருக்கிற மாதிரியாக அப்படியாக இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில ஆவணங்கள் கோப்பிடப்பட்டிருந்தது. வெவ்வேறு உரையில் கோவையிட வேண்டிய ஆவணங்கள் அல்லது வெவ்வேறு கோப்பில் கோப்பிடப்பட வேண்டிய ஆவணங்கள் ஒரே கோப்பில் கோப்பிடப்பட்டிருந்தது. மெல்லிய, நீண்ட காலம் நிலைத்திருக்காத, அறந்து போகக்கூடிய நாடாக்களை பயன்படுத்தி ஆவணங்கள் கோப்பிடப்பட்டிருந்தன. மெல்லிய, நீண்ட காலம் நிலைத்திருக்காத, அறந்து போகக்கூடிய நாடாக்களை பயன்படுத்தி கோவை செய்த. பொருத்தமற்ற முறையில் கோவை குறிப்புகள் எழுதுக. இது இன்றைக்கு எல்லா ஃபைல்லையும் எல்லா அலுவலகங்களையும் காணக்கூடியதாக இருக்குது. தயவுடன் தங்கள் ஒப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. நான் ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு சொல்லி தருவேன் ஒரு சிறந்த குறிப்பெழுதுதல் எப்படி என்று சொல்லி. நாங்கள் பரீட்சைக்கு படிக்கிறதோடு சரி, நடைமுறையில் அதை பயன்படுத்துறது இல்லை. பரீட்சைக்கு படிக்கிறதோடே அது முடிஞ்சு போகுது. பொருத்தமற்ற முறையில கோவை குறிப்புகள் எழுதப்படுவது, இவ்வாறான குறைபாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இப்படியான குறைபாடுகளுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அதையும் பார்த்து கொண்டு நிறைவு செய்வோம். இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த பொருத்தமில்லாத கோப்பிடும் முறைகள் பயன்படுத்தப்படுவதற்கு அல்லது கோப்பிடும் முறையில ஒரு சிறந்த தன்மையை நாங்கள் பல அலுவலகங்கள்ல காண இயலாம இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, உத்தியோகத்தர்களுக்கு கோப்பிடுதல் தொடர்பான போதிய அறிவு, பயிற்சி என்பவை இல்லாமை. உத்தியோகத்தர்களுக்கு கோவைப்படுத்தல் தொடர்பில் போதிய அறிவின்மை, பயிற்சியின்மை. இரண்டாவது, விடிய பொறுப்பு அலுவலர்கள் கோப்பிடுதல் தொடர்பில் பெற்றிருக்கும் பயிற்சி மற்றும் அறிவினை பிரயோகிப்பதற்கு காணப்படக்கூடிய நிர்வாக ரீதியான தடைகள். இதை வெளிப்படையாக சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க போய் MDTUலயோ சிலிடாவிலையோ அல்லது எங்கேயோ ஒரு ட்ரைனிங் செஷன்லயோ படிச்சுட்டு போய் வேலை செய்ய தொடங்கினா உங்களுக்கு மேலே இருக்கிற CCO AO OC அது அப்படி தேவையில்லை, அது இப்படித்தான் செய்ய வேணும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தங்களது மிஞ்சியவர்களாக நீங்கள் இருக்கிறதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அது எங்களுக்கு காலங்காலமாக குறிப்பாக எங்கள பிரதேசத்துல காணக்கூடியது. தென்னிலங்கையில இது கொஞ்சம் குறைவு. தென்னிலங்கையில அவர்களுக்கும் தெரியும், மேலே இருக்கிறவர்களும் படிக்கிறார்கள். இங்க படிப்பை நாங்கள் கைவிட்டுட்டோம். சரி, அந்த விமர்சனம் பண்ண நாங்கள் இப்போதைக்கு எக்ஸாமுக்கு படிப்போம். அப்ப முதலாவது என்ன சொல்லுகிறோம்? உத்தியோகத்தர்களுக்கு கோவைப்படுத்தல் தொடர்பில் போதிய அறிவு, பயிற்சி என்பவை காணப்படாது. இரண்டாவது, விடிய அலுவலர்களிடம் கோவைப்படுத்தல் தொடர்பில் அறிவு, பயிற்சி என்பவை காணப்பட்ட போதும் அதனை பிரயோகிப்பதற்கு அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு காணப்படுகின்ற நிர்வாக ரீதியான தடைகள். மூன்று, உத்தியோகத்தர்களுக்கு நீண்ட காலமாக ஒரே விடயத்தை வழங்குவதனால ஏற்படுகின்ற வினைத்திறன் குறைவு அல்லது சலிப்பு அல்லது ஒரு எதேச்சதிகாரமான தன்மை. ஒரே விடயத்தை தொடர்ந்து செய்கிறதால இன்னும் குறிப்பொன்னும் எழுத தேவையில்லை, அது அப்படின்னு சொல்லி அந்த விடயத்தை அவங்க தரும், சரிதானே? அதை கவனமாக கையாள மெல்லையே கடந்து விடுவார்கள். உத்தியோகத்தர்களுக்கு நீண்ட காலமா ஒரே விடயத்தை வழங்குவதன் காரணமாக ஏற்படக்கூடிய வினைத்திறன் குறைவு என்று சொல்லி சொல்லும். சரி, மேற்பார்வையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் அல்லது பற்றாக்குறைகள். போதிய அளவுக்கு அலுவலர்கள் கோவைகளை பேணுவது தொடர்பாக மேற்பார்வை அலுவலர்கள் கவனம் செலுத்துவது இல்லை. அவர்களுடைய கோவைகளை பார்வையிட்டு அது தொடர்பான விடயங்களின் மீது போதுமான அளவுக்கு மேற்பார்வையில கவனம் செலுத்துவது குறைவு.
மேற்பார்வையில் காணப்படும் குறைபாடு. விடய பொறுப்பு அலுவலர்களிடம் தகுதிக்கு மேலான கடமைகளை வழங்குது. உதாரணத்துக்கு பர்சனல் ஃபைல மெயின்டைன் பண்ணக்கூடிய கிரேட்ல இல்லாத ஜூனியர் ஆபீசர்கிட்ட பர்சனல் ஃபைல கொடுத்தால் அவருக்கு ஹிஸ்டரி சீட் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் அல்லது ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் முறையாக அப்டேட் பண்ண மாட்டேன், எழுத மாட்டேன். அது ஹிஸ்டரி சீட் எங்கேயும் இருக்கும், மற்றபடி கட்டினபடியே இருக்கும். ஹிஸ்டரி சீட்ல விஷயங்கள் இருக்காது. பென்ஷன்ல போகிற போது பல விடயங்கள் அதுல இருக்காது. சரி, அப்போ இது தொடர்பாக மேற்பார்வை செய்யறதும் இல்லை. அலுவலகங்கள்ல இருக்கிற பர்சனல் ஃபைல யார் நிர்வகிக்கிறார்களோ அது தொடர்பில் அவர்களுடைய மேலதிகாரி அதை பார்க்கிற வேணும். பார்க்கறதுக்கு முதல் மேலதிகாரிக்கு தெரிய வேணும், அது வேறு. சரிதானே? இப்போ மேற்பார்வையில காணப்படுகிற குறைபாடுகள் அல்ல மட்டுப்பாடுகள், விடய பொறுப்பு அலுவலர்களுக்கு தகுதிக்கு மேலான கடமைகள் வழங்கப்படுதல், அதுவும் கோவைப்படுத்தல காணப்படுற குறைபாடுகளுக்கு காரணம். நவீன முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல். நவீன முகாமைத்துவ எண்ணக்கருக்கள், இப்ப மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இருக்குது, அந்த விடயங்களை வேற விதமாக விளங்கிக்கொள்வோம். நல்ல உதாரணம் உற்பத்தி திறன் பற்றிய எண்ணக்கரு. சரிதான், உற்பத்தி திறன் பற்றிய எண்ணக்கரு என்பது கோவைகளில குறிப்பு எழுதுதல் போன்ற பல்வேறு விடயங்களை தாண்டி கோவைகளை அழகுபடுத்துதல் என்பதில் வந்து நிற்குது. நான் அதை பற்றி மேலதிகமாக கதைக்கையில் எக்ஸாமுக்கு தேவையில்லை விடும். சரிதானே? நவீன முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. நிதி பற்றாக்குறைகளும் காரணமாக சொல்லலாம். நிதி பற்றாக்குறைகளின் காரணமாக ஏற்படுகிற கோப்பிடும் உபகரணங்களுக்கான பற்றாக்குறை. இப்ப நீங்க அதுக்கு மேல பொலித்தீன் கவர் போடுறது அல்லது அந்த செலோட்டேப் என்ன அல்லது அந்த கலர் டேப் எல்லாம் மூடி ஒட்டுறது சைட்டுக்கு, அப்படியாக அவற்றை பெற்றுக்கொள்வதற்குரிய நிதி பற்றாக்குறை. அப்ப சிறந்த கோப்பிடல் முறை ஒன்றுக்கும் நிதி பற்றாக்குறையின் காரணமாக கோப்பிடும் உபகரணங்களுக்கு காணப்படுகிற பற்றாக்குறை. பெருகை நடைமுறைகளின் காரணமாக ஏற்படுகிற சில மட்டுப்பாடுகள். சில வேளைகள்ல அந்த பிராண்டை சொல்லி வாங்கக்கூடாது என்று சொல்றதால இப்ப அட்லஸ் என்று பிராண்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக சில வேளைகள்ல கொஞ்சம் தரம் குறைஞ்ச விடயங்கள், அதை நேரடியாக நிரூபிக்க முடியாவிட்டாலும் அப்படியானது இருக்கு. சரிதானே? பெருகை நடைமுறைகளின் போது தரமற்ற அல்லது எதிர்பார்க்கும் தரத்திலான கோப்பிடும் உபகரணங்கள் கிடைக்காமல், கணக்காய்வு மற்றும் பரிசீலனைகளின் போது கோவைப்படுத்தல் விடயத்தில் குறைந்த அளவு கவனம் செலுத்தப்படுகிறது. இப்போ ஆடிட்ல ஃபைலிங் மெத்தட் சம்பந்தமா ஆடிட் பண்றீங்க. இப்போ கணக்காய்வு பரிசீலனைகளின் போது கோவைப்படுத்தல் விடயங்களில் குறைந்த அளவு கவனம் செலுத்தப்படுவது. இவ்வாறான காரணங்களினால அரசு அலுவலகங்கள்ல கோவைப்படுத்தல் குறைபாடுகள் தொடர்ந்தும் காணப்படுகிறது. அப்ப அரசு அலுவலகங்களில் கோப்பிடல் முறைகளில் குறைபாடுகள் காணப்படுவதற்கான காரணங்கள் என்று கேட்கப்பட்டால் இந்த விடயங்களை நீங்கள் எழுத. சரி, அப்ப இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து வருகிற செயலமர்வில் கோப்பிடும் முறைகள் தொடர்பாக மிகவும் ஆழமான புதிதான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அளவோடு நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்கிறேன். நீங்கள் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் 2 நிமிடங்கள் காத்திருக்கிறேன்.